சீரடி யாத்திரைக்கு சென்னையிலிருந்து கிளம்பிய அவர்கள் கோஷ்டியில் பெண்கள் 8 பேர், ஆண் துணைக்கு 9வது நபர் ரங்கையா. டாக்டர் ரேவதி தான் கோஷ்டியின் தலைவி. ரங்கையா தமது குடும்பத்துடன் கிளம்பியிருக்கிறார். மனைவி, தாயார், 2 பெண்கள் என அவர்கள் 5. டாக்டர் ரேவதி தனது தோழிகளான சரோஜா, மரகதம் இருவருடன் வந்திருந்தாள். தனிமையையே வாழ்நாள் முழுவதும் துணையாக்கிக் கொண்டிருந்த சீதா தனியாகத்தான் புறப்பட்டிருந்தாள். டாக்டர் ரேவதி ஓய்வு ஒழிவின்றி 1 வார காலமாக இந்த யாத்திரைக்கு வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டிருந்தாள். பகவான் சாய்நாதனை தரிசித்த பிறகு திரும்பி வர டிக்கெட் ரிசர்வேஷனுக்கு ரயில்வே மூலம் அகமதாபாத்திற்கு தந்தி அடித்து விட்டிருந்தாள். நோயாளிகளை கவனித்த நேரம் போக மீதி நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் டெலிபோனில் பேசி யார் யார் என்ன கொண்டு வர வேண்டும், எல்லோரும் காலை எத்தனை மணிக்கு எந்த இடத்தில் சந்திக்க வேண்டும் என்று முன்னதாகவே எச்சரித்து விட்டிருந்தாள். யாத்திரை கோஷ்டியின் காலை டிஃபன் விநியோகத்தையும் அவளே ஏற்றுக்கொண்டிருந்தாள். பகல் சாப்பாடு பெங்களூர்காரி மரகதம். பிசிபேலா அண்ணாவையும் தயிர் சாதத்தையும் பொட்டலமாக கொண்டு வருவதாக ஒப்புக்கொண்டிருந்தாள். பிற்பகல் காஃபிக்கு சரோஜா உபயம், மைசூர் பாக், ஓமப்பொடி. சீதா தான் இரவு சாப்பாட்டுக்காக சுக்கா ரொட்டியும் கத்திரிக்காய் துவையலும் பழங்கள் பிஸ்கட்டுகளும் கொண்டு வர ஏற்றுக்கொண்டாள். ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொதித்து ஆறிய குடிநீரும் கூடவே பிளாஸ்டிக் டம்ளர்களும் கொண்டு வர உத்தரவாகி இருந்தது. அவரவர் படுக்க ஒரு ஜமக்காலம், தலையணை, போர்வை. பிப்ரவரி மாதம் என்றாலும் வடக்கே குளிரும். சில சமயங்களில் பல்லை கிட்டும் குளிரும் உண்டு என்பது ரேவதியின் எச்சரிக்கை. ஒரு கம்பளி சட்டையும் எடுத்துக் கொள்ளுமாறு கூறப்பட்டது. ரேவதி பலமுறை சீரடி பயணம் செய்து பழக்கப்பட்டவள். அவளது உத்தரவுக்கு யாவரும் கட்டுப்பட்டனர். அவரவர் பொருள்களை அவரவர் தூக்கி கொண்டு நடக்க தயாராக இருக்க வேண்டும். கூடியவரை 3 புடவைகளுக்கு மேல் தேவையில்லை. துவைத்து காய வைத்து உடுத்த சௌகரியமான மெல்லிய துணிகளாகவே கொண்டு வரவும் ரேவதியின் புத்திமதிகளின்படியே கோஷ்டி நடந்து கொண்டது. ரங்கையா குடும்பத்தார் முறுக்கு, அதிரசம், ரொட்டி, பிஸ்கட், பழவகைகள் என பெரிய மூட்டையே கட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தனர். ரேவதி பெட்டி, படுக்கை, சாப்பாட்டு மூட்டை இத்தியாதிகளுடன் தன் மருந்து பெட்டியையும் மறக்காமல் மருந்துகளை நிரப்பி எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அவளுக்கு எப்போதும் பிறரை பற்றிய நினைவு அதிகம். ஓடும் ரயிலில் 2 முறைகள் அவள் வேதனையில் துடித்த பெண்களுக்கு பிரசவத்தில் உதவி இருக்கிறாள். பரந்த விமானத்திலே பணிப்பெண் திரைப்பிடிக்க முதல் வகுப்பு பகுதிக்குள்ளே ஒரு ஆண் குழந்தை பெறுவதற்கு ஒரு பெண்ணுக்கு டாக்டராக பணிபுரிந்திருக்கிறாள். இந்த அனுபவங்களின் பயனாக அவள் எங்கே சென்றாலும் சோதனை குழாய், மருந்துப்பை சகிதம்தான் பிரயாணம் செய்வது வழக்கம். 75 பேர்கள் பகலில் உட்காரவும் இரவில் தூங்கவும் வசதியுள்ள பெட்டிகள் கொண்ட நீண்ட ரயில் அது. ரேவதி கோஷ்டியினருக்கு ஒரு பெட்டியின் நடுப்பகுதியில் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜன்னல் அருகே 6 பேர் உட்காரவும், இரவில் மடிக்கப்பட்டு பின்னால் கிடந்த நடுப்பலகையை நிமிர்த்தி ஊஞ்சல் போல மாட்டிவிட்டால் 6 பேர் படுக்கவும் வசதியாக இருந்தது. மற்ற 2 பெண்களுக்கு நடைபாதை அருகே ஜன்னல் ஓரமாக 2 ஆசனங்கள் கிடைத்தன. மடித்தால் உட்கார நாற்காலியாகவும் நீட்டினால் படுக்கையாகவும் மாறும் ஆசனம். மேலேயும் ஒருவர் படுக்க பலகை இருந்தது. பாவம் ரங்கையா, அவருக்கு பக்கத்து பகுதியில் இடம் கிடைத்தது. பாஷையே புரியாத குஜராத்தி கும்பல் ஒன்றில் வசமாக மாட்டிக்கொண்டிருந்தார் மனுஷன். இவரது பேச்சு அவர்களுக்கு புரியாது. அவர்கள் பேசுவது இவருக்கு கசபுசா போல காதுகளில் விழுந்து கொண்டிருந்தது. பீச் ஸ்டேஷனை விட்டு வண்டி புறப்பட்டது. பெட்டியே 2 படும் அளவுக்கு உற்சாகத்தில் பெண்கள் பகுதியில் கூச்சலும் கும்மாளவுமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் நாவரண்டு அடிவயிற்றை பசி புரட்டவே எல்லோரும் வாயடைத்து போய் சாப்பாட்டு மூட்டைகளை பரிதாபமாக பார்த்தனர். அடுத்த பகுதியில் இருப்பு கொள்ளாமல் ரங்கையா பலமுறை எழுந்து வந்து அவர்களை எட்டி பார்த்தார். முடிவில் ரேவதி கொண்டிருந்த இட்லி மூட்டையை அவிழ்த்தாள். பஞ்சத்திலே அடிபட்டவர்கள் போல் சீதாவை தவிர எல்லோரும் இட்லியிலும் எண்ணெய் குழைத்த மிளகாய் பொடியிலும் எகிரி விழுந்தனர். சீதா ஒரே ஒரு இட்லியை விழுங்கிவிட்டு பிளாஸ்டிக் டம்ளரில் இருந்த தண்ணீரை குடித்தாள். தண்ணீர் கூட நெஞ்சுக்குள்ளே இருந்து கீழே இறங்க மாட்டாது போன்ற இறுக்கமான உணர்வு. சாப்பிட என்ன முழிக்கிற? அன்புடன் டாக்டர் ரேவதி அதட்டினாள். 1 வருஷ காலமாவே இருக்க உணர்வுதான். மண்டையை வெடித்துவிடும் போன்ற ஒரு அழுத்தம். யாரிடமும் சொல்லாமலே பல நாட்களாக தன்னுள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தாள். ரங்கையாவின் 2 பெண்களும் காலேஜ் குமரிகள். சீக்கிரம் நல்ல இடத்தில் கல்யாணம் நடக்க வேணும் என்ற பிரார்த்தனை. அதன் பொருட்டு தாயார் தன் 2 பெண்களையுமே கூட கூட்டி வந்திருந்தாள். ரங்கையாவுக்கு புதிதாக ஆரம்பித்த வியாபாரம் நன்கு தழைத்தோங்க வேண்டும் என்ற கவலை. சீரடிநாதனை தரிசித்து அருள் பெற்று போக கிளம்பியிருந்தார். அவரது தாயார் 70 வயதை தாண்டியவர். சமீபத்தில் ஒரு பெரிய அறுவை சிகிச்சையில் இருந்தும் பிழைத்து எழுந்திருந்தார். சிகிச்சையின் போது மேற்கொண்ட வேண்டுதலையை நிறைவேற்ற புறப்பட்டு விட்டார். மரகதம், சரோஜா இருவரும் இதுவரை சீரடி ஸ்தலத்தை பார்த்தவர்கள் இல்லை. அதன் மகிமையை மட்டும் கேள்விப்பட்டிருந்தனர்.
போயிட்டு வாங்களே என அவர்களது கணவன்மார்கள் பெரிய மனதுடன் வீட்டிலிருந்து விடுதலை கொடுத்திருந்தனர். சமையல், வீடு என்ற பொறுப்புகளிலிருந்து சில நாட்கள் ஓய்வு, அத்துடன் கோவிலை தரிசித்த புண்ணியம், விடுவானேன்? அவர்களும் கோஷ்டியில் சேர்ந்து விட்டனர். டாக்டர் ரேவதி பல ஆண்டுகளாக சாய்நாதனை ஆராதிக்கிறவள். அவரது அற்புத சக்தியில் தீவிரமான நம்பிக்கை உடையவள். எத்தனையோ தடவைகளில் கணவருடன் அவள் சீரடிக்கு யாத்திரை சென்றிருக்கிறாள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அவளது கணவர் மாரடைப்பில் மறைந்து போனார். அதற்கு பின்னர் அவள் வேலையும் வீடுமாகவே இருந்துவிட்டாள். சில தினங்களுக்கு முன்னர் ஒரு நாள் விடியற்காலை கணவனுடன் சீரடிக்கு கிளம்பியது போன்ற ஒரு கனவு. மேனி பதறி கண்ணில் நீர் வழிய மறைந்து போன தன் இன்னுயிர் கணவனை நினைத்தபடி எழுந்து உட்கார்ந்தாள். அருகில் மேஜை மீது சட்டத்திற்குள் அடங்கியபடி புன்னகைத்துக் கொண்டிருந்த அவரது படத்தை உற்று பார்த்தாள். 30 வருடம் அவருடன் நடத்திய தாம்பத்திய வாழ்க்கையில் நெஞ்சத்தை விட்டு அகலாத இனிய நினைவுகள் நீர்ச்சுனை போல குபு குபுவென்று பொங்கி வர அவள் உணர்ச்சியிலே ஆடி போனாள். அவர் இறந்து விட்டால் என்ன? அவர் விட்டு போன நினைவுகள் நெஞ்சோடு ஒட்டி கொண்டிருக்கின்றனவே. அவைகளே துணையாக அவள் மீண்டும் ஒரு முறை சாய்நாதனை தரிசிக்க புறப்பட்டாள் என்ன? கேள்விக்கு பதிலாக அவளும் புறப்பட்டு விட்டிருந்தாள். அந்த பெரிய பங்களாவின் அலங்காரமான பூஜை அறையில் வேலைக்காரி ஏற்றி வைக்கும் விளக்குக்கு எதிரே சற்று நேரம் வணங்குவதுடன் சரி. சீதாவிற்கு கோவில் என்றோ திருவிழா என்றோ வீட்டையும் வியாபாரத்தையும் விட்டு அகல முடியாத அளவுக்கு பொறுப்புகள். இத்தனை ஆண்டு காலம் அவள் தலையாத்திரை என்று எங்குமே போனதில்லை. இதுதான் முதல் முறை தெய்வ தரிசனத்துக்கு அவள் தொலைதூரம் கிளம்பி வந்தது. கடந்த 1 வருட காலமாகவே அவளுக்கு உடலிலே தாங்கோணாத அசதி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வந்ததே ஒழிய குறையவில்லை. நாளுக்கு நாள் வயதும் அதிகரிக்கிறது. அசதியும் அதன் காரணமாக இருக்கலாம் என ஆரம்பத்திலேயே அசட்டையாக உதறிவிடத்தான் செய்தாள். ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே உறுத்தி கொண்டிருந்த அந்த நினைவை, வேதனையை அவளால் உதறவே முடியவில்லை. சாப்பாட்டில் நாட்டம் குறைந்தது. ஒப்புக்காக மற்றவர்களுடன் சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்தால் ஒரு பிடி எடுத்து வாயில் வைத்தாலும் தொண்டையை அடைக்கும் ஒரு பயங்கர உணர்வு. இரவிலே நாளடைவில் பால், மோர் என்ற அளவில் உணவு திரவமா பதார்த்தமாகிவிட்டது. நுரை ரப்பர் மெத்தை, ஏசி அறை, புரண்டு படுக்க வசதியான அகலமான படுக்கை, தலைமாட்டில் டெலிபோன், அருகே வட்ட சிறு மேஜை மீது தூக்க மாத்திரை, தண்ணீர் கூஜா எல்லாம் இருந்தும் உறக்கமின்றி படுக்கை மீது பலமுறை புரண்டாள். கீழே ஹாலில் இருந்த வெளிநாட்டு கடிகாரம் 1, 2 என்று இன்னிசை பரப்பி மணியடிக்கும் போது எண்ணிக்கொண்டே இரவின் முற்பகுதி முழுவதையும் கழிப்பாள். தன்னையும் அறியாது விடியற்காலை அளவில் சிறு கோழி தூக்கம் கண்களை அழுத்த உறங்கி விடுவாள். அம்மா, குளிக்க எல்லாம் தயாரா வச்சிருக்கு. நினைவுபடுத்திக் கொண்டு வேலைக்காரி காவேரி கதவை தட்டி எழுப்பி தொலைத்து விடுவாள். அதற்கு பின் அவசரமாக குளித்து உடுத்தி கொண்டு பூஜை அறைக்குள் படங்களை பார்த்தும் பாராமலும் கையெடுத்து கும்பிட்டு விட்டு ஒரு இட்லி, அதற்கு பின் அரை டம்ளர் காஃபி என அவசரமாக முடித்துக் கொண்டு திருவொற்றியூரில் இருந்த தொழிலகத்தை மேற்பார்வையிட ஓட வேண்டும். அங்கிருந்து வேகமாக திரும்பி டவுனில் உள்ள ஆபீஸ் அறைக்கு போக வேண்டும். ஆபீஸ் அறைக்குள் அவள் சென்று அமர்ந்ததும் தலைமை கணக்கர் பின்னாலேயே தொடர்வார். நாள் முழுவதும் அவர் நீட்டும் ஃபைல்களை புரட்டி மூளையை கசக்கிக் கொண்டு கண்காணித்துவிட்டு கையெழுத்து இடம் விட வேண்டும். அவற்றை இரும்பு கம்பி கூடைக்குள் அடுக்கிவிட்டு பகல் நேரம் பையன் கொணர்ந்து வைத்த டிஃபன் செட்டை திறந்து 2 கரண்டி அளவு சாதத்துடன் மோரை விட்டு பிசைந்து மென்று விழுங்கிவிட்டு ரேவதி கொடுத்த அரை டஜன் மாத்திரைகளையும் அத்துடன் விழுங்கி 4 மணி அளவில் ஆபீஸை விட்டு வீட்டிற்கு விரைந்து மாடியில் காலை மாலை பத்திரிகை சூழ சிட்டவுட்டிலேயே நீலவானத்தையும் பத்திரிகையையும் புரட்டி கொண்டு உட்காருவாள். இருட்டியதும் மறுபடி தேவைப்பட்டால் ஒரு சுக்கா ரொட்டி, இல்லையேல் பால் அல்லது மோர். அரை டஜன் மாத்திரைகள் ஒரே வாயாக விழுங்கிவிட்டு படுக்கையில் புரளும் போது ச்சே, இது என்ன வாழ்க்கை என்ற பயங்கர அலுப்பு நெஞ்சை அடைக்கும். ஐயோ, கடமை தவறிட்டோம் என்ற மனசாட்சியின் கூக்குரல், எங்க போவேன், யார கேட்பேன் என்று ஆற்றமாட்டாத எழும் துன்பத்தின் கனம் எல்லாம் அவளை குதறி பிடுங்கின. பாறாங்கல் போல் குற்ற உணர்வுகள் நெஞ்சை அடைக்க பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த சிரமப்பட்ட போது சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிதாக கோபம் வந்தது. வார்த்தைகளை கொட்ட முடியாமல் மனதிற்குள்ளேயே அடைத்துக் கொண்டு பொறுமையாக இருக்க முயற்சித்த போதுதான் தலை சுற்றி மயக்கம், நெஞ்சு படபடப்பு என்று அடிக்கடி வர துவங்கியது. ஒரு நாள் ஏசி அறையிலேயே அவளுக்கு மயக்கம் வந்துவிட்டது. என்னம்மா, பதறிப்போனான் ஆபீஸ் வேலையாள் கதிர்வேலு. பல ஆண்டுகளாக அவளது ஆபீஸிலேயே வேலை பார்க்கிறவன். அரை நிஜாரும் அழுக்கு சட்டையுமாக வந்தவன் இப்போது பேரன் எடுத்து விட்டிருந்தான். வெள்ளை வளேர் என்ற ஆபீஸ் சீருடையில் வரி வரியாக போட்டியிட்ட நரையும் தலையுமாக கம்பீரமாகத்தான் இருந்தான். நெஞ்சு நிறைய நன்றியுணர்வு. ஓடி போய் குளிர்ந்த நீரை டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான்.
ஒரே வாயாக நீரை குடித்த போதுதான் அவளுக்கு சற்று நிதானம் வந்தது. ஒன்றும் இல்ல கதிர்வேலு, வண்டியை கொண்டு வர சொல்லு. மெல்ல எழுந்து அறைக்குள் இருந்த கண்ணாடி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். 3வது மாடி ஜன்னலில் இருந்து பார்த்தபோது தெருவில் மனிதர்கள் சான்சானாக குட்டையாகி விட்டவர்கள் போல ஜோடி ஜோடியாக நடந்து செல்லும் காட்சி. அலுப்புடன் திரும்பினாள். ஜோடி என்பதன் அர்த்தமே புரியாது 62 வயதை ஓட்டிவிட்டோமே என்ற திகைப்பிலே ஏற்பட்ட அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உனக்கு தனிமைதான் துணை என்று உள்ளத்து உணர்வுகளுக்கு ஒரு கொடும் சிறை தண்டனை விதிக்க அவள் செய்த குற்றம். சில தினங்களுக்கு முன்தான் சீதாவின் பிறந்த நாள் வந்தது. பிப்ரவரி 7ஆம் தேதி அவள் உயிர் பிரியும் வரை மறக்க முடியுமா? அப்போது அவளுக்கு வயது 10. வாய்க்கால் கரை ஓரம் கொடுக்காய்ப்புளி காய்களை நீலகண்டன் பறித்துக் கொடுக்க அவளையொத்த வயது பெண்கள் வாரி எடுத்து பாவாடை மடிப்பிலே குவித்துக் கொண்டிருந்தனர். தருதலை, தடிப்பயல், ஊர் சுற்றி, உதவாக்கரை, துஷ்டன் என பல பேர்களை வாங்கி கட்டி கொண்டிருந்த அடுத்த வீட்டு அலமேலு அம்மாளின் மகன் நீலகண்டனை அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். 5 வயதிலிருந்து அவளுக்கு அவன் உற்ற தோழன். நீலு, எனக்கு பன்னீர் பூ பறிக்க குடுறா. நீலு, இந்த குடம் கனமா இருக்கு, சத்து தூக்கின் வாடா. அவள் கேட்டதையெல்லாம் தடை சொல்லாமல் செய்து விடுவான் அவன். அவள் ஒருத்திக்குத்தான் அப்படி உதவியும் செய்வான். மற்ற சிறுமியர்கள் அவனை அடா என்று கூப்பிட்டால் தொலைந்தது. கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். நேத்து முளைச்சு 3 இலை விடல, என்ன போடா வாடான்னு கூப்பிடுற, பல்ல தட்டி பரணியில போட்டுருவேன், ஜாக்கிரதை. உருமி விட்டு ஓங்கி தலையில் ஒரு குட்டு குட்டி விட்டு ஓடி போய் விடுவான். யார் அந்த கடங்காரன்? நீலுவா உன் தலையில குட்டினா? வரிந்து கட்டி கொண்டு குட்டுப்பட்டவளின் தாய் சண்டைக்கு வந்து விட்டாலோ அனல் தெரிக்கும் அவன் கண்களில். என்னென்னவோ கேட்க நினைத்து ஓடோடி வந்தவள், ஏண்டாப்பா நீலு, குழந்தை எதுக்கு படிச்ச? மென்று விழுங்குவாள் பயத்துடன். மட்டு மரியாதையோட பேச உங்க பொண்ணுக்கு கத்து கொடுங்கோ, இல்லாட்டி நாளைக்கு அவதான் கஷ்டப்படுவோம். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு காலில் தென்பட்ட கல்லை எட்டி உதைத்தபடி மிடுக்காக சென்று விடுவான். 15 வயதிலேயே பயல் அந்த வட்டாரத்து மனிதர்களின் கண்களில் ஒரு பயங்கரவாதியாகத்தான் தென்பட்டான். ஊருக்கே தெருவுக்கே நியாயம் வழங்கும் மிராசுதார், பணப்பசையுள்ள நடேசன் கூட அவனை பற்றி உள்ளூர நடுங்கினார். அந்த நீலு அவளுக்காக நல்ல முற்றின வெடித்து சிவந்திருந்த கொடுக்காய் புளி காய்களை பறித்து போட்டு கொண்டிருந்தான். சீதா, அடி சீதா, வீட்டுக்கு வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணாவின் குரல் சீரியது. திகைத்து போன சீதா பாவாடையை முழங்கால் வரை இழுத்து விட்டு கொண்டு அவன் பின்னால் வீட்டிற்கு ஓடினாள். பாவி பொண்ண, எங்க தலையில கல்ல போட்டு விட்டியேடி. அம்மா தலையில் அடித்துக்கொண்டு அவளை பார்த்து ஓங்கி அழுத போது அவளுக்கு ஒன்றும் விளங்கவே இல்லை. பாவாடை மடிப்பிலே மூட்டையாக சுமந்திருந்த காய்கள் நாலாபுறமும் சிதற அவள் கூடத்து நடுவிலே வந்து நின்றாள். அக்ரகாரத்து பெண்கள் அத்தனை பேரும் அந்த சின்னஞ்சிறு வீட்டில் கூடியிருந்தனர். போன் தலையெழுத்து இப்படி ஆயிட்டே என்று கூவி எழுது ஒப்பாரி வைத்தபடி கோடி வீட்டு பாட்டி அவளை அணைத்து கொண்ட போது நடுநடுங்கி விட்டாள். உன் புருஷன் செத்து போயிட்டாண்டி, அங்கலாய்த்தாள் ஒருத்தி. இப்படி ஒரு துக்கிரி பொண்ணு பிறந்தாலே சபராஞ்சித குருகளுக்கு. இழுத்துன்னு போய் தலையில 2 குடம் ஜலத்தை கொட்டுங்கோ, யாரோ அதட்டினார்கள். அவளை பரபரவென ஒருத்தி இழுத்து கிணற்றடியில் உட்கார வைத்தாள். பச்சை தண்ணீர் சில்லென மேலே விழுந்த போது உடல் வெடவெடக்க ஐயோ என விடுங்கோ என்று அவள் அலறிய அலறல் 8 வீடுகளுக்கு அப்பால் எதிரொலித்தது. எத்தனையோ இரவுகள், அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த திகில் நிறைந்த காட்சி கனவில் வந்து ஐயோ அப்பா என்று அவள் அலறி துடித்து எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள். உடல் முழுவதும் வியர்வை கொப்பளிக்க, நெஞ்சு தடதடவென துடிக்க, நடுங்கியபடி விளக்கை போட்டுவிட்டு ஓ கனவுதானா என்று உணர்வதற்குள் ஒரு சித்திரவதையையே அனுபவித்து விடுவாள். அப்படி மனதில் ஆழமான ஒரு புண்ணின் தழும்பு, காலத்தினால் மறையாத அடையாளமாக அவளை அவ்வப்போது பின்னோக்கி சென்று பழைய நினைவுகளை எண்ணி பார்க்க செய்தது உண்மைதான். நினைவில் நிழல் போல் நடந்த கல்யாணம் அது. அப்பாவுடனும் அம்மாவுடனும் உறவினர் வீட்டு கல்யாணத்துக்காக அடுத்த ஊருக்கு அவளும் போயிருந்தாள். அங்கேயே திருமண பேச்சு நடந்தது. பந்தக்காலை பிடித்துக்கொண்டு 4 மூளைக்காட்சி விளையாண்டு கொண்டிருந்த பச்சை குழந்தையை மனையில் உட்காரச் சொன்னார்கள். உட்கார்ந்தாள். செலவோடு செலவு போகட்டும் என்று சிக்கனத்தை உத்தேசித்து தன் சகோதரி வீட்டு கல்யாணத்திலே அதே பந்தலில் அதே முகூர்த்தத்தில் உறவு விட்டு போகக்கூடாது என்று மனைவியின் ஒன்றுவிட்ட அண்ணன் பிள்ளை 10 வயது சிறுவனுக்கு அவளை கன்னிகாதானம் செய்து விட்டிருந்தார் சபராஞ்சித குருக்கள். ரோஜா மாலை மணக்க சந்தனம் சீதாய்ந்த கரங்களை முகர்ந்தபடி மகிழ்ச்சியுடன் அப்பா மடியில் சீதா உட்கார்ந்திருந்த போது அந்த சின்ன பையன் அவளது கழுத்திலே தாலி சரட்டை கட்டினான். அது அவளுக்கு ஒரு விளையாட்டாக இருந்தது. அப்போதைக்கு ஒரு வேடிக்கை என எண்ணினாள். எதிர்வீட்டு ராமன் எங்கேயோ புறப்பட்டு கொண்டிருந்தார். சீத்தாண்டியில் நீரை முகர்த்து கொண்டு வாய்க்காலிலிருந்து அவள் தெருவில் நுழைந்ததும்
ராமன் தேள் கொட்டி விட்டது போல் குதித்தார். இந்த பீடை எதிர்பட்டு விட்ட சீதா இல்லையோ, போன காரியம் உருப்பிட்டா போலத்தான். இறைந்து பேசினார் ஆத்திரம் அவர் முகத்தில். சீதா திகைத்து போய்விட்டாள். எல்லா பெண்களைப் போல வீட்டுக்கு குடிக்க வாய்க்கால் தண்ணீர் எடுத்து வந்தவள் என்ன குற்றம் செய்தாள்? அந்த மனிதர் ஏன் இப்படி ஆவேச கூத்தாடுகிறார்? வியப்பும் கோபமும் அழுகையும் போட்டி போட்டுக் கொண்டு வந்தன. அம்மாவிடம் சொன்னபோது அம்மா பட்டீர் என்று தலையில் தானே ஓங்கி அடித்துக் கொண்டாள். இனி வாழ்க்கை முழுக்க இந்த ஏச்சு தாண்டி அம்மா, காலங்காத்தால வேளையில உன்னை யாரு ஜலம் கொண்டு வர வாய்க்காகரைக்கு போ சொன்னது? கோபித்துக் கொண்டாள். அவள் செய்த பிசகென்ன? ஏன் இப்படி பார்த்தவர்கள் எல்லாம் கண்டு மிரண்டு பேசுகிறார்கள்? எவரும் விளக்கம் கொடுக்க முன்வரவில்லை. அந்தி வேளையில் அவள் மற்ற பெண்களுடன் கோவிலுக்கு போவதுண்டு. இப்பொழுதெல்லாம் மற்ற பெண்கள் யாரும் அவளிடம் அதிகம் நெருங்கி பழகுவதில்லை. கண்டும் காணாதவர் போல தலைமறைவாகின்றனர். ஏன் ஏன் தனக்குள்ளேயே கேட்டு குழம்பிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலை வாய்க்கால் கரையில் வேலங்குச்சியை பற்களுக்கு இடையில் கடித்துக்கொண்டு வரப்பு மீது எதிர்ப்பக்கமாக வந்து கொண்டிருந்தான் நீலகண்டன். கிணற்றடியில் குளித்துவிட்டு விடியும் முன்பே தண்ணீர் எடுக்க வந்திருந்தாள் சீதா. டேய் நீலு! வேலங்குச்சியை சட்டென கையில் எடுத்துக்கொண்டு வியப்புடன் திரும்பினான். பாண்டி ஆட கூட இப்பெல்லாம் வாசலுக்கே வரதில்லையே, ஏன் கேட்டான் அவன். அம்மா தான் இனிமே நான் வாசல்ல வந்து விளையாடப்படாதுன்னுட்டா. எதிர் வீட்டு ராமு மாமா நேத்து என்ன திட்டினர். நான் எதிரே வந்தது தப்பான். ஏண்டா நீலு, நீ சொல்லு. இப்ப திடீர்னு எல்லாரும் என்னை ஏண்டா கரிச்சு கொட்டுறா? நான் என்ன பண்ண? பற்குச்சியை கோபத்துடன் வீசி அப்பால் போட்டுவிட்டு வாய்க்காலில் இறங்கி வாயை கொப்பளித்துக் கொண்டு கழுவி கொண்டானவன். நீ ஒண்ணும் பண்ணல, உங்க அப்பா தான் தப்பு பண்ணார். எனக்கு புரியலையே. அந்த பிள்ளைக்கு காசு நோய், ஊரே தெரிஞ்ச சங்கதி. உறவும் பணமும் போயிடக்கூடாதேன்னு உங்க அப்பா உன்னை அவசர அவசரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவன் செத்து போனான். இப்போ நீ விதவையாயிட்ட. அப்படின்னா? நீலகண்டன் உதடுகள் துடித்தன. நீ யார் முன்னாலும் இனிமே நீ வரக்கூடாது, யாரோடையும் பேசக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு மேலே பேசவே பிடிக்கவில்லை. கண் கலங்க தன்னை பரிதாபமாக பார்த்தபடி நின்ற அந்த பெண்ணை பார்க்கவே அஞ்சியவன் போல மடமடவென மேலே ஏறி வரப்பின் மீது நடந்து மறைந்து விட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்? நீலு கூட சொல்ல மாட்டேங்கிறானே, தவித்தாள் அவள். அன்று மாலை வீடு திரும்பிய அப்பா மிகவும் கோபமாக இருந்தார். முற்றத்திலே காலை கழுவி கொண்டு குரட்டின் மீது உட்கார்ந்தவர், மீனா இங்க வா, உரக்க அம்மாவை கூப்பிட்டார். கைவேலையை போட்டுவிட்டு ஓடி வந்தாள் அம்மா. இந்த உதவக்கர பைய நமக்கு வீணான விரோதத்தை கொண்டு வந்து சேர்த்துருவான் போல இருக்கே. அலமேலு அம்மாவை நீ கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணு. ஆமா சொல்லிட்டேன், உருமினார். நீலகண்டனையா சொல்றேள்? என்ன பண்ணா? பானையும் சட்டியும் பண்ணான். நாள் முழுக்க ஆதாரம் விவகாரம் ஏதும் இல்லாம கண்டவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பேசிண்டு வெட்டி பொழுத போக்குறதுன்னு போராதுன்னு நம்ம வீட்டு விஷயத்திலயும் தலையிட ஆரம்பிச்சுட்டான். அம்மா விழித்தாள். எதிர் வீட்டு ராமுவை போய் இவன் இல்லாத கேள்விகள்லாம் கேட்டிருக்கான். நான் தான் ஏவி விட்டுருக்கேன்னு நினைச்சு அந்த மனுஷன் கச்சை கட்டிண்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்ட. ஊர்ல 4 பேர் தயவுல வாழ்றவன் தான். என் பொழப்புல மண்ணவாரி போட கிளம்பிட்டான் கிராதகன் நீலு. அப்படி என்னதான் சொன்னானா? வயசாச்சே ஒழிய உமக்கு விவேகமே இல்ல. பச்சை குழந்தை சீதா, அவ எதிர்பட்டது அபசகுனம்னு சொன்னிராமே. எத்தனை திமிரு உனக்கு! உம்ம மகளுக்கு இந்த கஷ்டம் நேர்ந்திருந்தா அப்படி பேச மனசு வருமான்னு கேட்டுட்டான். இவன் ஏன் தலையில அச்சதைய போட்டுண்டு நமக்கு வக்காலத்து வாங்க போறான் மடையன்? அவனை சொல்லி குத்தம் இல்ல. உன் பொண்ணை அடக்கி வைக்க உனக்கு துப்பு இல்ல. சதா அவனோட என்ன பேச்சு? கத்தினார். உள்ளே திரும்பிய அம்மா மூலையில் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த சீதாவின் கூந்தலை பிடித்து ஆத்திரத்துடன் இழுத்தாள். கணவரிடம் எதிர்த்து பேச முடியாத எரிச்சலை அவள் எப்பொழுதும் குழந்தைகளிடம் காட்டுவது வழக்கம். அந்த தடிப்பயலோட இனிமே பேசின மென்னிய முறிச்சிடுவேன். கழுத்துலதான் பாம்ப சுத்தின் பறந்த. சின்ன வயசுலயே வீணா போயிட்ட. அது போராதுன்னு எங்களுக்கு அவமானத்தை வேற தேடி கொடுக்க புறப்பட்டுட்டியே. வீட்டு வாசப்படி தாண்ட காலை ஒடிச்சிடுவேன் ஒடிச்சு. அதற்கு பின்னர் அவள் வீட்டுக்குள்ளே சிறையானாள். கன்னத்திலே உருண்ட கண்ணீரை சீதா துடைத்துக் கொண்டாள். என்ன ஆண்டி, கறி விழுந்துச்சா? கேட்டபடியே படித்துக் கொண்டிருந்த பார்பரா காட்லாண்டை மூடிவிட்டு அருகில் நெருங்கி வந்தாள் ரங்கையாவின் மூத்த பெண் பிஎஸ்சி இறுதி ஆண்டு மாணவி ரேகா. ஆமா, ரயில் கறி. சட்டனை எழுந்து மெல்ல நடந்து கோடியில் இருந்த வாஷ் பேசினின் அருகே சென்றாள் சீதா. முகத்தை கழுவி இடுப்பில் தொங்கிய கைக்குட்டையால் துளைத்தபடி மேலே தெரிந்த கண்ணாடியில் பார்த்தாள். அங்குமிங்குமாக 1-2 இழைகள் நரையோடிய கூந்தல், லேசாக சுருக்கம் விழுந்த முகமும் மென்மையான பார்வையுமாக கண்ணாடிக்குள் தெரிந்த சீதா சட்டென புகைப்படலத்துக்குள் மறைந்தாள். பளிச்சென நெற்றியிலே குங்கும பொட்டை வைத்துக் கொண்டு திருட்டுத்தனமாக அழகு பார்த்துவிட்டு அம்மாவின் காலடி ஓசை கேட்டு பரபரப்புடன் அதை அழித்துவிட்டு வெறுமையான நெற்றியை ஏக்கத்துடன் பார்த்த சிறுமி சீதா.
கண்ணாடிக்குள் தெரிந்தாள். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. இதென்ன பலவீனம்? கொஞ்ச காலமாகவே கடந்து போன கசப்பான நினைவுகளிலே நீந்திக் கொண்டு தனக்காகவே பரிதாபப்படும் கோழை மனம். சேச்ச! தன்னையே கடிந்து கொண்டு அவள் வேகமாக தன் இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கடக் கடக் என்று தண்டவாளம் நாதம் இசைக்க வண்டி வேகமாக பறந்து கொண்டிருந்தது. அதே வேகத்தில் மலைத்தொடர் எதிர்ப்புறமாக நகர்வதை கவனித்த ரங்கையாவின் இளைய மகள் நிஷா, BA மாணவி, மடியில் பிரித்து வைத்துக் கொண்டிருந்த சினிமா பத்திரிகையை மூடிவிட்டு, ஆண்டி, அது என்ன மேற்கு தொடர்ச்சி மலையா என்று கேட்டாள். அப்படித்தான் நினைக்கிறேன், ரொம்ப அழுத்தி கேட்காத, பூகோளத்துல நான் ரொம்ப வீக், சிரித்தாள் சீதா. டாக்டர் ரேவதி ஆண்டி சொல்லிருக்காங்க, நீங்க லிட்ரேச்சர்ல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். ஏ ஆண்டி, இஸ் திஸ் பேஸ் தட் பேண்ட் த டாப்லெஸ் டவர்ஸ் ஆஃப் இலியம்? இது எங்க வருது? நான் படிச்சு எத்தனை காலம் ஆயிட்டுது, இப்ப போய் குவிஸ் ப்ரோக்ராம் வைக்கிறியே, இது நியாயமா? தூங்கி வழிந்து கொண்டிருந்த பாட்டி பெருந்தேவி உள்பட எல்லோரும் சிரித்தனர். அப்பொழுதுதான் மரகதம் கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 12:30. எல்லோரையும் கூப்பிடுங்க, என் பிசிபெலா முட்டை அவுக்க போறேன், வேடிக்கையாக கூவினாள். பகல் பொழுதும் சீதாவால் மற்றவர்களைப் போல சாப்பிட முடியவில்லை. ஒரு வாய் தயிர் சாதத்துடன் மீதியை பொட்டலத்துடனேயே ஜன்னல் வழியே வீசி எறிந்து விட்டாள். பிற்பகல் டிஃபன் வேளையின் போது சரோஜாவின் ஓமப்பொடியையும் மைசூர் பாகையும் எல்லோரும் ரசித்தனர். ஆனால் சீதாவால் ஒரு விள்ளலை கூட வாயில் போட முடியவில்லை. இரவு சுக்கா ரொட்டியுடன் சாப்பாடு மூட்டையின் அளவு குறைந்தது. எல்லோர் வயிறும் நிறைந்து விட்டது. அத்துடன் உறக்கமும் தொடரவே நடுப்பலகையை தூக்கி மாட்டிவிட்டு அவரவர்கள் படுக்கையை விரிக்க ஆரம்பித்தனர். ரங்கையா அடுத்த பகுதி மேல் பலகையில் ஏறிக்கொண்டவர் சில நிமிடங்களில் நித்திராதேவி வசப்பட்டு விட்டார். ஆளுக்கு ஒரு கதை புத்தகத்துடனும் மேல் பலகை மீது படுத்திருந்த ரேகாவும் நிஷாவும் எதிரும் புதிருமாக படுத்து விட்டனர். கொஞ்ச நேரத்தில் படிக்க முயற்சித்து முடியாமல் விளக்கை அணைத்துவிட்டு போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தனர். டாக்டர் ரேவதிக்கு அளவுக்கு மீறிய களைப்பு. கீழ்ப்பலகையில் சீதாவுக்கு எதிரே படுக்கையை விரித்தவள், விடிய கால 4:15க்கு மன்மோட் ஸ்டேஷன்ல வண்டி நிற்கும், தூங்கி கோட்டை விட்டுறாதீங்க, யாரு முழிச்சுட்டாலும் மத்தவங்களை எழுப்ப மறக்காதீங்க, ஏன்னா 20 நிமிஷம் தான் வண்டி அங்க நிக்குமா, நம்ம பொருள்களை தூக்கிட்டு சட்டுன்னு இறங்கணும் என்று எச்சரித்து விட்டு கண்களை மூடி படுத்தாள். சில வினாடிகளில் ஆழ்ந்த உறக்கம் அவளுக்கு. நடைபாதைக்கு மேல் கூரையில் நீல விளக்கின் லேசான ஒளி, ஜன்னல் வழியே வீசிய குளிர்காற்று உடலை நடுக்கியது. போர்வையை தலைவரையில் இழுத்து விட்டு கொண்டாள் சீதா. உறக்கம் வர மறுத்தது. அது சமயம் வேறு பகுதியிலிருந்து கழிவு அறைக்கு போய்விட்டு திரும்பிய ஒரு பெண்ணின் மீது அவள் பார்வைப்பட்டது. திக்கென்று பயங்கர உணர்வில் சட்டென கண்களை மூடிக்கொண்டு விட்டாள். தலையை மடித்துக் கொண்டு முக்காடு இட்டு உடல் முழுவதும் வெள்ளைப்புடவை போர்த்தி கொண்டு சென்ற அந்த பெண்மணியைப் போலத்தான். உடலெல்லாம் நடுங்க கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரை அவள் சமாளித்தாள். எதிரே படுத்திருந்த டாக்டர் ரேவதியை உற்று பார்த்தாள் சீதா. 2 குழந்தைகளின் தாயாக நிறைவுடன் வாழ்ந்தவள் ரேவதி. கொஞ்ச காலத்துக்கு முன்னர் தான் விதவியாகி விட்டவள். நெற்றி பொட்டையும் கூந்தலில் சூடிய மலரையும் அவள் ஒதுக்கிவிடவில்லை. என் கணவர் பெண்கள் மேற்கொள்ளும் விதவை கோலத்தை வெறுக்கிறவரு, அவருக்கு பிடிக்காதத அவர் இறந்த பின்னர் நான் ஏன் ஏற்கணும், எப்போ போலவே இருக்கேன் என்று விளக்கம் கொடுத்தாள். அவள் இந்த காலத்து புரட்சி மனப்பான்மை கொண்ட பெண். முக்காடிட்டு கொண்டு சற்று முன் சென்ற பெண்மணி பழங்காலத்து கொள்கைகளில் ஊறிப்போனவள். அந்த பெண்ணை போலவேதான் சீதாவும் இருந்திருக்க வேண்டியவள். அந்த அலங்கோலத்தில் இருந்து அவள் தப்பினாலே, அதை நினைத்தாலே பதைத்தது அவளுக்கு. ரங்கையாவின் தாயும் விதவைதான். ஆனால் தலைமுடியை சீவி கோடாலி முடிச்சிட்டு கொண்டிருந்தாள். வெளிர் நீல புடவையும் வெள்ளை ரிவிக்கையும் உடுத்தியிருந்தாள். இவளது வெறும் கழுத்தும் விபூதி பூசிய நெற்றியும் தான் விதவை என்பதன் அடையாளங்கள். சீதா வேண்டாம் என்ற வைராக்கியத்தில் தான் பூவை துறந்து விட்டிருந்தாள். மற்றபடி நெற்றியில் மிகச்சிறிய அளவில் கருப்பு சாந்து பொட்டு, கழுத்தில் மெல்லிய சங்கிலி, காதுகளில் வைரக்கம்மல், இடது கையில் கடிகாரம், வலது கையில் வளையல்கள், இடையே கனமான காஞ்சிபுரம் பட்டுச்சேலை, அதே நிறத்தில் ரவிக்கை என்று அந்தஸ்துக்கு ஏற்ற அலங்காரத்தில் இருந்தாள். ஆபீஸ் அறையின் வாசலில் மிஸ் சீதா என்ற பெயர் பலகையை படித்தவர்களுக்கு கல்யாணமே ஆகாமல் காலத்தை ஓட்டிவிட்டவள் என்ற எண்ணத்தை தான் அது கொடுத்தது. தன் வாழ்வில் ஏற்பட்ட துன்பம், அதனால் ஏற்பட்ட திடீர் திருப்பம் எல்லாவற்றையும் அவள் ஒளிவு மறைவின்றி தன் சிநேகிதி டாக்டர் ரேவதியிடம் சொல்லி இருந்தாள். அதனாலேயே அன்று அவளுக்கு மயக்கம் வந்த போது வண்டியில் ஏறி நேரே ரேவதியின் மருத்துவமனைக்கே போய்விட்டாள். டாக்டர், என்னை நல்லா பரிசோதிச்சு பாருங்க, எனக்கு ஏன் அடிக்கடி இப்படி ஒரு மயக்கம்? ரேவதி உடனடியாக பரிசோதித்தாள். திருப்தி அடையவில்லை. ECG, இரத்த பரிசோதனை முதலிய சகல பரிசோதனைகளுக்கும் அவளை உட்படுத்தினாள். இருதய வியாதி நிபுணரிடம் அவளை அழைத்துச் சென்று அவரது ஆலோசனையும் கேட்டு வந்தாள். தன்னை பத்தியே சிந்திச்சு உணர்ச்சி வசப்படுறதுனால தற்காலிகமா ரத்த அழுத்தம் மேலோங்கி போறது,
அதனாலதான் மயக்கம், மத்தபடி உடல்ல வேற எந்த கோளாறும் இல்ல என்று முடிவு தெரிவித்தாள். ஆமா, உன் மனசுல அப்படி என்ன வருத்தம் சீதா? ரேவதி பலமுறை வற்புறுத்தும் போதெல்லாம் அவள் கண்களில் இருந்து பொலபொலவென நீர் கொட்டியது. அட, இது என்ன இந்த வயசுல குழந்தைய போல, கடிந்து கொண்டாள் ரேவதி. வயசு காலத்துல 2வது குழந்தை பருவம் வந்துடுது இல்ல. முந்தா நாள் என் பிறந்த நாள். அத நினைக்காம இருக்க முடியறது இல்ல. நினைச்சாலும் நெஞ்சு வெடிக்கிறது. ஏன்னா என் பிறந்த நாள் அன்னைக்குத்தான் நான் விதவை ஆனேனா. துன்ப சிந்தனைய வேதனையை தரும் நாளை நான் மறக்க முயற்சிக்கிறேன். ஆனா அதே நாள்ல கனிவுடன் நேசித்த என் நண்பனோட நினைவு வந்து நெஞ்ச நெகிழ பண்ணுது. மறக்க முடியாம, மறக்க விரும்பாம தவிக்கிறேன். ரேவதி ஆதரவு ததும்பும் கண்களுடன் சீதாவை பார்த்து கொண்டிருந்தாள். நீலுவ பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா டாக்டர்? அவனுக்கு அப்போ வயசு 20 இருக்கும். எனக்கு வயசு 14 ஆகிட்டது. அவனோட பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு இருந்ததுக்கு அப்புறம் நான் வெளியில எங்கேயுமே போறதில்ல. ஒரு பிப்ரவரி 7ஆம் தேதி என் பிறந்த நாள். இங்கிலீஷ் தேதிப்படிதான். ஜன்ம நட்சத்திர கணக்கெல்லாம் அம்மா தான் பாப்பா. எனக்கு எப்பவுமே அதை பத்தி அக்கறை இல்ல. அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ கோயிலுக்கு போக அனுமதி வாங்கிட்டேன். சாயங்கால வேளை கோயிலுக்கு போன சமயம் கூட்டமும் அதிகமா இருக்கல. பாவாடையும் தாவணியுமா வெறும் நெத்தியோட கோவிலுக்குள்ள நுழைஞ்ச என்ன சிலர் வெறிச்சு பார்த்தாங்க. மனசுல வேதனையும் பயமும் போட்டி போட்டது. சீதா சற்று நேரம் துயர நினைவில் ஆழ்ந்து போனாள். டாக்டர் ரேவதி பச்சாதாபத்துடன் தோழியை பார்த்தாள். நீலு வாங்க பாத்தியா? சீதா நிமிர்ந்தாள். நீலு கொஞ்சம் தொலைவுல மதிர் சுவர் பக்கமா நின்னுட்டு இருந்தான். அவனை பார்க்காத மாதிரி உள்ள போய் சுவாமியை தரிசிட்டு வந்தேன். வெளியே வந்தப்போ அவன் அங்க இருக்கல்ல. சீதான்னு குரல் மட்டும் கேட்டுது. திகைச்சு போய் திரும்பினேன். கோவில் மதில் பக்கத்துல செண்பக மரத்துல இருந்து அவன் இறங்கி வந்தான். மேல் துண்டு நிறைய செண்பகப்பூ. எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையா, இத தொடுத்து தலையில வச்சுக்கோன்னு அள்ளி 2 கைகளையும் நிறைச்சான். எனக்கு ஓன்னு அழனும் போலவே இருந்தது. துக்கம் நெஞ்ச அமிக்கித்து. சீதா லேசாக விம்மினாள். ரேவதி தோழியின் தோள் மீது ஆதரவாக கையை வைத்தபடி, தடப்படுத்திக்கோ, பழச நினைச்சு கலங்கவே கூடாது என்றாள் கண்டிப்புடன். சீதா கண்களை துடைத்துக் கொண்டாள். மீண்டும் தொடர்ந்தாள். நான் இனிமே தலையில பூ வச்சுக்கப்படாதான். நீலுவின் கண்களில் கனல் பறந்தது. எவன் சொன்னவன்? அவன் பல்ல உடைச்சு கையில கொடுக்குறேன். உன் மனச ஊனமாக்கிட்ட நாள் இதுன்னு எனக்கு தெரியும். அதுக்குத்தான் சொல்றேன். நீ அதை எதிர்த்து தலை நிறைய பூ வச்சுண்டு ஜம்முன்னு இருக்கணும். நீலு, கோவில் மரத்து பூவாச்சே, சிவன் சொத்து கொலநாசகமாகி விடுமோ? அவன் உறக்க சிரித்தான். ஆண்டவன் தான் அன்பர்களுக்கு அருளை வாரி வாரி கொடுக்க காத்துட்டு இருக்கும் போது கேவலம் பூவை பறிச்சா கோச்சுக்குவான்னு நான் நினைக்கிறேன். அசடு, இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. நீலு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதுடா. அழுகையுடன் தடுமாறினாள் சீதா. எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கிறது. அதனாலதான் உன்னை யாராவது இம்சை பண்ணா கோவம் பத்திண்டு வருது. சீதா முடிக்கவில்லை. போதும், எனக்கு புரியறது. நீலுவ பார்க்கணும், அவனுக்கு உதவணுங்கிற ஒரு ஆசை உன் மனசுல வேரூன்றி இருக்கு. எங்க போனானோ, என்ன அவஸ்தப்படுறானோன்னு பயத்துல நீ பதட்டம் அடையிற, பயப்படுற, உணர்ச்சி வசப்பட்டு போற. உன்னோட கூட உன் உறவினர்கள் எல்லாரும் இருந்தாலும் நீ தனியா இருக்கிற உணர்வுல தவிக்கிற. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியறது. உனக்கு வியாதி இல்ல, மனசுல உணர்ச்சியின் கொந்தளிப்பு. இதுக்கு மருந்து நல்ல ஓய்வு, வேலை, வியாபாரம், இதுல இருந்தெல்லாம் விடுதலை தேவை. ஒரு காரியம் செய்ய, நான் சீரடி கிளம்ப உத்தேசிச்சிருக்கேன். என்னோட புறப்பட. டாக்டர் ரேவதி கூறினாள். சீதா தலையை ஆட்டினாள். அவள் வெளியூர் பயணம் செய்ய போவதை கேட்டதும் அண்ணன் மகன் மித்திரன், அவர்களது இன்டர்நேஷனல் டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் நிறுவனத்தின் மேனேஜர், அவன் முகம் கடுமையாகியது. ஆண்டி, நானும் லல்லியும் கொடைக்கானலுக்கு போயிருக்கோம். நீங்களும் கிளம்பிட்டா? அவளுக்கு தாங்க மாட்டாத கோபம் வந்து விட்டது. இத்தனை வருஷம் மாடா இந்த நிறுவனத்துக்காக உழைச்சேன். எதுக்காக? யாருக்காக? 2 நாள் நான் இல்லாட்டா குடியா முழுகிடும். கத்திவிட்டாள். மித்திரன் சுதாரித்துக் கொண்டான். அவளுக்கு பிற்காலம் அத்தனை சொத்துக்கும் அவனல்லவா வாரிசு. மீன்வாதம் விபரீதமாகிவிட்டால் அவனுக்கும் அவன் பிள்ளை செல்வங்களுக்கும் நஷ்டம் சம்பவித்து விடுமே. அதுக்கு சொல்லல, ஆபீஸ கவனிக்க உதவி மேனேஜர், தொழிற்சாலைக்கு சூப்பர்வைசர் இருக்கார். 10 நாள் வெளியூருக்கு நீங்களும் நானும் போனா கூட அவங்க பாத்துக்குவாங்க. ஆனா வீடு, அத பத்தி தான் கவலைப்பட்டேன். இழுத்தான். வீடு வரதாண்டா உறவு. சிரித்தாள் சீதா. போறச்ச தலையிலையா கட்டின்னு போறேன், அத வேலையாட்கள் பாத்துக்கிட்டோம் என்று முடித்தாள். தன்னை சுற்றி தன் தயவிலேயே வாழ்ந்து கொண்டு தாங்கள் அவளுக்கு இன்றியமையாதவர்கள், தாங்கள் இல்லை என்றால் அவளால் தனியாக வாழ முடியாது என்ற ஒரு நிலையையும் உருவாக்கி கொண்டு அவளை ஒட்டி கொண்டிருந்த புல்லுருவிகள் போன்ற உறவினர்கள் பட்டாளத்தை அவள் வெறுத்தாள். அடிநாளில் அவள் சிரமப்பட்டு முன்னுக்கு வர முயன்ற சமயம் அவளை பார்க்கவே வெட்கப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு போன அண்ணா சுந்தரமூர்த்தி பின்னர் தன் குடும்பத்தோடு உள்ளே வலிய வந்து புகுந்து கொண்டு விட்டார்.
ஆச்சாரத்தின் சிகரமான அவளது பெற்றோர்கள் கிழிந்த வேட்டியும் அழுக்கு புடையுமாக வயது காலத்தில் தள்ளாடி கொண்டு அவள் தயவை தேடிக்கொண்டு வரவில்லையா? அவள்தானே மகனுக்கு மகனாக ஆண் பிள்ளை போல் அவர்களை காப்பாற்றி முடிவில் அவர்களை கரை சேர்த்து விட்டவள். அண்ணாவும் போய்விட்டான். அவன் பிள்ளையாச்சுதே என்று அவனை படிக்க வைத்து இன்ஜினியராக்கி தான் ஆரம்பித்த நிறுவனத்திலேயே வேலை கொடுத்து பதவி தந்து தன் பங்களாவிலேயே தங்க வைத்து கல்யாணம் செய்து வைத்து கூடவே காப்பாற்றியதற்கு அவளுக்கு கிடைத்த பலன்? பெரிய இடத்து படித்த பெண் என்று லலிதா அவளை என்றுமே மதித்ததில்லை. அவர்களது குழந்தைகளான ரதி, திலீப் இருவரும் இளைய தலைமுறையினர். டீனேஜ் குழந்தைகள், வயதானவர்கள், கிழவர்கள், நரைத்த முடிக்காரர்கள், நோயாளிகள் ஆகியவர்களை கண்டாலே வெறுத்து ஓடிவிடும் சுயநலவாதிகள். தங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கும் உரிமை பட்டயத்தில் எழுதி வைத்திருப்பது போன்ற எண்ணம். சீதாவிடம் சிறிதளவு கூட மதிப்பு கிடையாது. குழந்தைகளா அவர்கள்? பிசாசுகள். அப்படித்தான் எண்ணினாள் சீதா. சில மாதங்களுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவம் அவளுக்கு மெத்த அதிர்ச்சியை தந்திருந்தது. அவள் அப்போதுதான் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பியிருந்தாள். களைப்புடன் பிரீஃப்கேஸை தூக்கி கொண்டு பின்னால் வந்த டிரைவர் அதை முன்னரை மேஜை மீது வைத்துவிட்டு நகர்ந்தான். சமையற்கார சங்கரன் விரைந்து வந்தார். கொஞ்சம் சூடா காஃபி கொண்டு வரட்டுமா? மத்தியானம் டிஃபனுக்கு சேவை பண்ணது இருக்கு. ஒன்னும் வேண்டாம், கொஞ்சம் ஜில்லுன்னு ஜலம் கொண்டு வாங்கோ. உத்தரவிட்டு விட்டு உள்ளே பார்த்தாள். லலிதாவை காணவில்லை. அநேகமாக அந்தி வேளைகளில் அவள் வீட்டில் இருப்பதில்லை. காரை தானே ஓட்டிக்கொண்டு கடைகளுக்கோ சபா கச்சேரி தோழிகள் வீடோ என்றோ போயிருப்பாள். ஆபீஸ் முடிந்ததும் மித்திரனும் நேரே வீடு திரும்புவதில்லை. கண்கள் சிவக்க தள்ளாடியபடி இரவு வெகுநேரம் கழித்துதான் வருவான். கேட்டால் வியாபாரத்தை விருத்தி செய்ய வாடிக்கையாளர்களுடன் பார்ட்டிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று விவாதிப்பான். பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ் என்றால் கண்ட பழக்கங்களை கை கொள்ள வேண்டும் என்பது விதியா? கேட்க இக்கும் ஒடியட்டும் நமக்கென்ன என்ற விரக்தியிலேயே வாயை மூடிக்கொள்வாள். ரதியும் திலீப்பும் தான் வீட்டில் இருப்பார்கள். ஊரில் உள்ள அத்தனை அசிங்கம் பிடித்த கதை புத்தகங்களும் அவனது அரை மேஜை மேல் இருக்கும். ரதிக்கு நிறைய தோழிகள். டெலிபோனை மாடிக்கு திருப்பிவிட்டு நகத்தை கடித்துக் கொண்டே தோழிகளுடன் மணிக்கணக்கில் டெலிபோனில் பேசிக் கொண்டிருப்பாள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உழைத்து ஓடாக தேய்வானேன்? இடையிடையே அவளுக்கு கோபம் வரத்தான் செய்தது. ஆனால் ஆழமணலுக்குள் புதைந்துவிட்ட கால்களை இழுக்க முடியாதது போன்ற ஒரு பதட்டம். அவள் கார் ஓசை கேட்டு அபூர்வமாக ரதியும் திலீப்பும் அன்று கீழே இறங்கி வந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் இருவரும் சற்று தயங்கினர். திலீப் அருகில் வந்தபோது சிகரெட் நாற்றம் குப்பென முகத்தில் வந்து மோதியது. வீட்டிலும் திருட்டுத்தனமாக அவன் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்து விட்டான். கண்டிக்க வேண்டிய பெற்றோர்கள் இருவருமே ஆளுக்கு ஒரு மூலையாக வெளியில் அலைந்து கொண்டிருந்தார்கள். அவனை சீர்திருத்துவது யார்? வெறுப்புடன் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உங்களை தேடிண்டு ஒரு கிழவர் வந்தாரு. திலீப் வார்த்தைகளுக்காக எங்கேயோ பார்த்தாள். ரொம்ப டர்ட்டியா இருந்தாரு. குளிச்சு 1 மாசம் இருக்கும் போல, ஒரே அழுக்கு. சோஃபால கூட உட்கார சொல்லல. ரதி தொடர்ந்தாள். கால்ல கூட ஏதோ ஒரு கட்டு. எனக்கு பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்தது. சீதாவின் நெஞ்சு காரணமின்றி படபடத்தது. மேலெல்லாம் வியர்வை வெள்ளம். மயக்கம் வந்துவிடும் போல் ஆடி போனாள். அருகில் இருந்த சுவரை ஆதாரமாக பிடித்து சாய்ந்தபடி, என்ன வேணும்னு கேட்டியா என்றாள். வெறுமன பாத்துட்டு போலான்னு வந்தேன்னா அந்த கிழம் முணுமுணுத்துது. எனக்கு ரொம்ப சந்தேகமாயிட்டுது. காசிக்கு போறேன், தர்மம் கொடுங்கோன்னு உங்ககிட்ட ஏதாவது கேட்டா என்ன பண்றது? இல்லாட்டி பேரன் படிக்க உதவி பண்ணுங்கோன்னுலாம் கேட்கணும்னு தோணித்து. அதனால நீங்க இல்ல, வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டோம். முடித்தான் திலீப். அடப்பாவமே, பொய்யா சொன்னீங்க? அந்த கிழவர் கூட அப்படித்தான் சொன்னார். ஏன் பொய் சொல்றீங்க? ஊர்ல தான் அந்த அம்மா இருக்காங்கன்னு ஆபீஸுக்கே போன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் வரேன். எப்போ வீட்டுக்கு வருவார்னு நிஜத்தை சொல்லக்கூடாதான்னு அழுத்துண்டார். நீங்க யாருனே சொல்லாம எங்களையே கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்களேன்னு. நீலுன்னு சொன்னா சீத்தம்மாளுக்கு தெரியும். வெறுமனை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்த வயசுல எனக்கு என்ன வேணும் தானே பேசிண்டு கழிய ஊர்ந்து கிழவர் போயிட்டார் என்றாள் ரதி. அப்புறமா ரதி அக்கா வேலைக்காரனை கூப்பிட்டு அவர் நின்ன இடத்துல வராந்தாலெல்லாம் ஃபினாயில் போட்டு கழுவி துடைக்க சொன்னான். ரொம்ப அழுக்கு பிடிச்ச மனுஷன். அவருக்கு ஈஷலும் தலையும் பார்க்கவே வாந்தி வந்துட்டுது. திலீப் கூறிவிட்டு மாடிப்பக்கம் ஓடிவிட்டான். ரதி உள்ளே வேகமாக சென்று மறைந்தாள். வாயில் வராந்தாவிற்கு வந்த சீதா சற்று முன் கழுவி ஈரம் காயாத தரையை பார்த்தாள். இன்னமும் ஃபினாயிலின் மனம் லேசாக முகத்தில் மோதியது. அடப்பாவிகளா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? அலறி அழவேண்டும் போல துயரம் பொங்கியது. தலை சுற்றி மயக்கமே வந்து விடுவது போல் கண்கள் இருண்டன. மெல்ல வராந்தா தூணை பிடித்தபடி அப்படியே உட்கார்ந்தாள். நீலு, நீலு, நீ நின்ன இடத்துல மலர் தூவி வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டவனா. அதுகள் அறியாத அசுட்டு குழந்தைகள். மன்னிச்சுக்கோ நீலு, மன்னிச்சுக்கோ. மனம் புலம்பியது. அவன் நின்றதாக சொன்ன இடத்தை மெல்ல தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள்.
எத்தனையோ காலமாக தேடிக்கொண்டிருந்தவன் வாசல் வரை வந்தவன் அவனை விட்டுவிட்டோமே, எங்கே போயிருப்பான்? அவன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? அவளை பற்றி என்னவெல்லாம் எண்ணி மனம் புழுங்கிக் கொண்டு வெளியேறியிருப்பான். ஐயோ நீலு, உன்னை பார்க்கணும்னு எத்தனை காலமா நான் தேடாத இடம் இல்ல. நீ நம்புவியா நீலு? அவள் உள்ளம் மௌனமாக ஓலமிட்டு அழுதது. நகஜீவன் எக்ஸ்பிரஸின் வேகம் தணிவதைப் போன்ற உணர்வு. சீதாவிற்கு விழிப்பு வந்துவிட்டது. கடிகாரத்தை பார்த்தால் மணி 4 கொண்டிருந்தது. வீட்டில் தன் படுக்கையில் இருக்கும் நினைப்பு தலைக்கு மேல் தொங்கிய 2வது பலகையை பற்றி மறந்து உட்கார நிமிர்ந்த போது டக்கென்று இடித்து கொண்டு விட்டாள். சுரீர் என்ற வேதனை. இடிச்சிட்டியா? ரொம்ப வலிக்கலையே? பரிவுடன் கேட்டபடி ரேவதி மெல்ல குனிந்தபடி தன்னிடத்திலிருந்து வெளியே வந்தாள். அவளுக்கு ரயில் பயணம் தண்ணீர் பட்டபாடு. வைத்தியர் என்ற நிலையில் இரவில் எந்த பொழுதிலும் எழுந்திருந்து சிகிச்சை செய்ய ஓட வேண்டிய தன்னை நேரத்தோடு இணைத்து கட்டுப்பாடாக வாழ்ந்துவிட்ட பழக்கம். மனதிற்குள்ளேயே அலாம் வைத்துக் கொண்டு விட்டவள் போல் குறித்த நேரத்திலே அவள் விழித்துக் கொண்டு விட்டாள். விளக்குகளை ஏற்றி மற்றவர்களை தட்டி எழுப்பினாள். படுக்கையை சுருட்டிவிட்டு தொங்கு பலகைகளை கழற்றி மடக்கி வைத்து வேகமாக எல்லோரையும் ஒழுங்கு செய்தாள். அவரவர் பெட்டி படுக்கை சகிதம் துரிதமாக இறங்கும் கதவருகே சென்று நின்று கொண்டனர். புது மணப்பெண் புக்ககத்திற்குள் நுழைவதைப் போல நகஜீவன் எக்ஸ்பிரஸ் வேகத்தை குறைத்து மெல்ல நெளிந்தபடி மன்மாட் ரயில் நிலையத்தில் பெருமூச்சு விட்டபடி நின்றது. இவர்கள் வந்த பெட்டி நிலையத்தை விட்டு சற்று தொலைவில் கட்டாந்தரை ஓரமாகவே நிற்கவே ரேவதி முதலில் கீழே குதித்து பெண்கள் யாவரையும் பத்திரமாக கை கொடுத்து உதவி கீழே இறக்கிவிட்டாள். ரங்கையா மூட்டைகளை எடுத்து வெளியே போட்டார். தண்டவாளங்களை தாண்டி நிலையத்திலிருந்தும் வீசிய மங்கிய விளக்கொளியில் தட்டு தடுமாறிக்கொண்டு எல்லோரும் தங்கள் சாமான்கள் சகிதம் ரயில்வே நிலைய பிளாட்பாரத்துக்கு வந்தனர். பிரயாணிகள் தங்கும் அறைக்குள்ளே சென்று தூசி படிந்த நாற்காலிகளையும் மேஜையையும் துடைத்துவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர். திரும்பி போக டிக்கெட் ரிசர்வேஷன் என்னவாயிற்று என்று விசாரித்து விட்டுதான் மேற்கொண்டு நகர வேண்டும் என்று ரேவதி கண்டிப்பாக கூறிவிடவே காலை 8 மணி வரை அங்கேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. குழாயை திருப்பினால் சொட்டு சொட்டாகத்தான் நீர் வந்தது. வடக்கே கடும் தண்ணீர் பஞ்சம் என்று தெரிந்திருந்ததால் என் பிளாஸ்டிக் கேனை தண்ணீர் சிக்கனமாக செலவழித்திருப்பேனே என சரோஜா ஆதங்கப்பட்டாள். சீதா எல்லோருக்கும் தான் கொண்டிருந்த தண்ணீரை டம்ளரில் நிரப்பி வழங்க ஒரு வழியாக சிக்கன முறையில் பல் துலக்கி முகம் கழுவி தங்களை சீர் செய்து கொண்டனர். திரும்பி வரும் வரை தண்ணீரை சிக்கனமா செய்யணும் ஜாக்கிரதை. கண்ட இடத்துல தண்ணீரை பிடிச்சு குடிக்க கூடாது. வைத்தியர் என்ற ஹோதாவில் அடிக்கொரு தடவை ரேவதி அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். ரங்கையாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. காலை பத்திரிகையை வாங்கி கொண்டு படித்தபடியே பிளாட்பாரத்திலேயே உலாவினார். அருகே இருந்த ஒரு டீ கடையை எட்டி பார்த்தார். கவுண்டர் அருகே ஒரு பெரிய கியூ வரிசை கரம் சாயாவுக்கு காத்து கொண்டிருந்தது. காலை வேளையில் காஃபி சாப்பிடாமல் தலை வெடித்து போகும் சீதாவிற்கு குளிருக்கு அடக்கமாக தலை மீது மஃப்ளரை கட்டிக்கொண்டு ஷாலை இழுத்து போர்த்தியபடி தங்கும் அறையிலிருந்து வெளியே வந்தாள். இருளை தள்ளிக்கொண்டு விடியற்காலை வெளிச்சம் வேகமாக பரவத் துவங்கியது. காஃபி விற்கும் இடம் என்று பெயர் பலகை தொங்கிய இடத்திலே தலையும் குல்லாயும் கம்பளி சட்டையுமாக ஒல்லியான ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். குட்டையும் கட்டையுமான ஒரு கம்பளி சட்டை குல்லாய் ஆசாமி திகுதிகுவென்று எரிந்த ஒரு குமுட்டி அடுப்பை மேஜை மீது வைத்து கூடையில் இருந்த பெரிய தோசை கல்லை அதன் மீது போடுவதை கவனித்தாள். அலுமினிய சட்டி நிறைய கொண்டு வந்திருந்த மஞ்சள் நிறமான மாவை ஒரு கிண்ணத்திலே அள்ளி அவன் தோசை பார்ப்பதை அவள் வியப்போடு பார்த்தாள். சுருர் என்ற சத்தம் கேட்டதுமே மூக்கில் வியர்த்து விட்டவர்கள் போல் ரேகாவும் நிஷாவும் ஓடி வந்தனர். ஆண்டி, மசாலா தோசையா? நாக்கை சப்பு கட்டி கொண்டு கத்தினார்கள். தோசை என்ற வார்த்தையை கேட்டதுமே மற்ற எல்லோரும் பரபரப்பாக ஓடி வந்து விட்டனர். மசாலா தோசை பரவாயில்லையே, இந்த ஊர்ல இது கூட கிடைக்கிறதே. ரங்கையா அவசரமாக பத்திரிகையை மடித்து இடுக்கி கொண்டு தேநீர் கியூவிலிருந்து ஓடி வந்து காஃபி கடையை முற்றுகையிட்டார். இது என்ன தோசை? எப்போ எங்களுக்கு கிடைக்கும்? ஆங்கிலத்தில் கேட்டாள் சீதா. கட்டை ஆசாமி அவளை பார்த்து விழித்தான். பேசன் கி பூடா அதா கண்டு டெரோ தும்கோ படா ஒரு ஆலுக்கா சப்ஜி தேங்கே. சீதா நாக்கை கடித்துக் கொண்டாள். படித்த காலத்திலேயே அவள் ஹிந்தியை பற்றி அக்கறை கொண்டதில்லை. அதன் பலனாக இந்தி சினிமாவுக்கு கூட போனதில்லை. இனி இந்த வயசுல வேத்து மொழியை கற்கிறதா என்ற விரக்தியுடன் விட்டுவிட்டிருந்தாள். வடநாட்டில் பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். ரேவதி அவள் தோளை லேசாக பிடித்து அழுத்தினாள். ஹிந்தியை கண்டு அப்படி ஏன் மிரள்ற? அவன் சொன்னதை மொழி பெயர்க்கிறேன் கேளு. 1/2 மணி நேரத்துல உனக்கு தோசையும் உருளைக்கிழங்கு கறியும் தரேங்கிறான். போதுமா? அனைவரும் சிரித்தனர். கட்டையும் ஒல்லியும் புரிந்தது போல் கூடவே சிரித்தனர்.
சீதாவிற்கு அது சமயம் நீலுவின் நினைப்புதான் நெஞ்சை உறுத்தியது. நீலு அதிகம் படித்தவன் இல்லை, 4 வகுப்போடு பள்ளிக்கு முழுக்கு போட்டு விட்டவன். ஆனால் அவனுக்கு பல மொழிகளை சரளமாக பேசத் தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது என்று பேசுவான். அந்த உண்மையை அவள் அவனுடன் பிரயாணம் செய்த போதுதான் உணர்ந்தாள். அதிசயப்பட்டாள். நீலு, உனக்கு எப்படி இத்தனை பாஷை பேச தெரியறது? எங்கடா கத்துண்ட? பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாழ்க்கையே ஒரு பள்ளிக்கூடம்னு நினைச்சு எல்லாமே கத்துண்டுலாம். அது போல இன்னொன்னையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஸ்நானம் பண்ணிட்டு தும்பப்பூ போல வேட்டி உடுத்தி பட்ட பட்டையா விபூதி தரிச்சு கோயில் சன்னதியில வந்து நிக்கிற ராமு மாமா போல பலர் வெளித்தோற்றத்துலதான் பரிசுத்தமானவங்க. மனசு ரொம்ப அழுக்கு. என்ன போல குளிக்காம தாடியும் மீசையும் அழுக்கு வேட்டியும் பரட்ட தலையுமா வெளிப்பார்வைக்கு அசிங்கமா இருக்கிறவன் மனசு பளிச்சுன்னு சுத்தமானதாகவும் இருக்கலாம். ஒட்டு மொத்தமா வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு குணத்தை எடப்பாட முடியாது. நீலு, நீ ரொம்ப குழப்புற. காலம் செல்ல செல்ல நீயே புரிஞ்சுப்ப. திலீப்பும் ரதியும் அவனது அழுக்கு சட்டையையும் வேட்டியையும் பார்த்து அவனை தவறாக எடை போட்டு துரத்தி விட்டார்களே. சென்னைக்கு பல மைல்களுக்கு அப்பால் ரயில்வே நிலையத்து நடைபாதை மேல் நின்று கொண்டு அவள் துன்ப நினைவில் மூழ்கி போனாள். பேசன் கீ பூடா வேணுமா? ரேவதி கேட்டபோது விழித்து கொண்டாள். வேண்டாம், காஃபி மட்டும் போதும். 8 மணிக்கு மேல் திறந்த ரயில்வே புக்கிங் ஆபீஸிற்கு விஜயம் செய்து ரிட்டர்ன் டிக்கெட்டை பற்றி பலத்த குரலில் ஹிந்தியில் தர்க்கித்துக் கொண்டிருந்தாள் ரேவதி. மற்றவர்கள் தங்களது மூட்டையுடன் அவள் வருகைக்காக காத்திருந்தனர். ரிசர்வேஷன் விஷயம் என்னாச்சு? ஏக காலத்தில் அலறினார்கள். அகமதாபாத்ல இருந்து இதுவரைக்கும் ஒரு தகவலும் வரலையா? நாம திரும்பும் போது இரவு வண்டிக்கு சில மணி முன்னதாவே வந்தா ரிசர்வேஷன் பத்தி சொல்லுவாங்களாம். என்ன அநியாயம்! சென்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு முந்தி நாம தந்தி அடிச்சோமே, இன்னுமா சங்கதி தெரியல? ரங்கையா குதித்தார். தந்திகள் சில சமயம் தபாலுக்கு அப்புறம் வர்றது வழக்கம். எங்கேயோ தாமதம் வந்திருக்கு. கவலைப்படாதீங்க. எப்படியாவது திரும்பும் போது வண்டியில இடம் பிடிச்சு ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து ஊர் போயிடுவோம். சுவாமி காரியமா வந்திருக்கோம், கவலையோட ஏன் கோவிலுக்கு போனோம்? அதட்டினாள் ரேவதி. அங்கிருந்து பஸ் நிலையம் 1 கிலோமீட்டர் தூரம். திரும்பி போக டிக்கெட் ரிசர்வேஷன் நிச்சயமாகவில்லை என்ற கலவரத்தில் எல்லார் கால்களும் தொய்ந்து போய் பொருட்களை தூக்கி நடக்கவே சிரமப்பட்டனர். டோங்காவில் போகலாம் என்று ரேவதி யோசனை தெரிவித்தாள். மைசூரில் எப்போதோ ஒரு சமயம் அந்த தார் மெழுகிய அழகான சாலையில் டோங்காவில் போன அனுபவம் சீதாவிற்கு. வெகு சுகமாக வேகமாக சக்கரம் தரையில் உருள்வதே தெரியாதபடி ஓடியதை எண்ணிக்கொண்டு டோங்காவில் ஏறிக்கொண்டாள். தலையில் சாமான்களை தூக்கியபடி மெல்ல நிலையத்திற்கு நடந்தே போயிருக்கலாமே என்று பிறகு தோன்றியது. குண்டும் குழியுமான பாதையில் டோங்கா ஓடிய போது ஆடிய ஆட்டத்தில் முதுகை பிளந்து கட்டியது. ஐயோ அப்பா என்று கூவிக்கொண்டு கோஷ்டியினர் முடிவில் இறங்கி பஸ்ஸில் ஏறிக்கொண்டனர். 32 கிலோமீட்டர் பஸ் பயணத்துக்கு பின்னர் அவர்கள் சீரடி ஸ்தலத்தை அடைந்தனர். அங்கிருந்து மறுபடியும் மந்தர் இருந்த இடத்தை மூட்டை முடிச்சுக்களுடன் நடந்து அடைய வேண்டி வந்தது. இன்னும் எவ்வளவு தூரம்? அலுப்போடு கேட்டாள் சரோஜா. அவளுக்கு மூச்சு வாங்கியது. ரேவதி சிரித்தாள். கோயில்களை சுலபமா தரிசிச்சுட்டா புண்ணியமே இல்லையே, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த என்று கூவிக்கொண்டு சபரிமலை பயணம் எதற்காக செய்கிறார்கள்? புரிகிறதா? எதையும் வாழ்வில் எளிதாக அடைய முயல்வது தவறு, உபதேசித்தாள். சுறுசுறுப்பாக மூட்டையை சுமந்தபடி முன்னால் நடந்தாள். பளிங்கு கற்களால் ஆன சாயி மந்திரும் சுற்றுப்புற தோட்டமும் பக்தர்கள் வந்து தங்க வசதியாக கட்டப்பட்டிருந்த அறைகளும் மிகவும் சுத்தமாக வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு சீதாவிற்கு மிக்க வியப்பு. அவர்கள் தங்கியிருக்க வசதிகள் கூடிய ஒரு தனி விடுதி வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. அப்பாடா என்று சிரம பரிகாரம் செய்ய அறைக்குள் கட்டில்கள் மீது உட்கார போட்டியிட்டனர் அவர்கள். சாமான்களை தூக்கி வெயிலில் நடந்து களைத்து போன சிரமம் அவர்களுக்கு. ஆனால் ரேவதி அவர்களை அப்படி விடுவதாக இல்லை. மணி 10 ஒரே ஒரு குளியலறை மட்டும்தான். ஆட்டம். வெந்நீருக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சீக்கிரம் குளிச்சுட்டு வேற உடுத்தின்னு கிளம்புங்க. பகல் 12 மணிக்கு ஆரத்தி தரிசனம் இருக்கு, அதை பார்க்கணும், ஆணையிட்டாள். ஆண்டி, கோவில்ல சாப்பாடும் கிடைக்குமா? கவலையுடன் கேட்டாள் நிஷா. முதல்ல கடவுள் தரிசனம், அப்புறம் ஹோட்டல் தரிசனம். கிளம்புங்க. 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள பல வருஷம் பட்னி கிடந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடுன்னு ஏன் கூப்பாடு போடுறீங்க? ரேவதி அதட்டவே எல்லோரும் குளிக்க கிளம்பினார்கள். 12 மணி அளவிலே சாய்நாதனின் சமாதி கொண்ட கோவிலுக்குள்ளே நுழைந்து கியூ வரிசையில் நின்றனர். அன்று கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாள் வியாழக்கிழமை சாய்நாதன் பூஜைக்கு உகந்த விசேஷ நாள். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் பல மொழியை சேர்ந்த மக்கள் முன்னதாகவே வந்து அறைகளில் தங்கிக் கொண்டு தரிசனத்துக்கு வந்திருந்தனர். ஆரத்தி பூஜையின் போது கூட்டத்தில் இருந்த பலர் கூடவே அர்ச்சகருடன் தோத்திரங்களை சேர்த்து கோஷித்து வணங்குவதை சீதா வியப்புடன் கவனித்தாள்.
ஒரு துளசி இலை தவறி கீழே விழுந்து விட்டால் கூட கோவிலில் பணியாட்கள் சட்டென அதை பொறுக்கி ஒரு கூடையில் சேர்த்து அடிக்கொரு தடவை ஆலயத்தின் சுற்றுப்புறத்தை தூசி போக பெருக்கி சுத்தப்படுத்துவதை அவள் அதிசயமாக பார்த்தாள். நம் கோவில்களிலும் ஏன் இந்த முறையை அனுசரிக்க கூடாது? பெரிய கோவில்களின் சுற்றுப்புறத்தை இப்படி அசிங்கம் செய்து வைத்திருக்கிறார்களே. சுத்தம் என்னும் வார்த்தையே நம்மை விட்டு ஓடிவிட்டது போல தெருக்கள் வர வர வேதனையான சிந்தனையோடு நின்றாள். ஆரத்தி முடிந்து ஜோதியை வணங்கிவிட்டு அவர்கள் வெளியே வந்தனர். பாபாவின் திருவுரு கொண்ட படங்கள், மெடல்கள், மோதிரங்கள் கொண்ட பல கடைகள் கோவிலை சுற்றிலும் இருந்தன. நடுநடுவே இங்கும் அங்கும் பஞ்சாபியர் நடத்திய சாப்பாட்டு கடைகளும் இருந்தன. ஆண்டி, பஞ்சாபி சாப்பாடு சாப்பிடலாமா? ரேகா ஆசையுடன் கேட்டாள். மக்கிக்கா ரோட்டியும் மட்டர் பன்னீரும் சாப்பிட ஆசையா இருக்கு என்றாள் நிஷா. சீதாவிற்கு இது நாள் இல்லாத அதிசயமாக பசி வயிற்றை முறுக்கியது. இடம் மாற்றம் போலும் எண்ணிக்கொண்டே நடந்தாள். 2 நாளா நான் ரொம்ப அலைஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப சூடா ரசம் சாதம் தான் வேணும். இன்னைக்கு எல்லாரும் என்னோட இங்க இருக்கும் மദ്രാஸ் ஹோட்டல்ல நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடுவோம். ராத்திரி பஞ்சாபு சாப்பாட்டு கடைக்கு படம் எடுக்கலாம். என்ன சொல்றீங்க? ரேவதி பேச்சுக்கு கோஷ்டியினர் பணிந்து விட்டனர். சாப்பிட்டதும் களைப்பு தீர விடுதியில் ஆளுக்கு ஒரு படுக்கையில் அடித்து போட்டது போல் தூக்கம். அன்று மாலை திடீரென குளிர்காற்று வீசியது. உடனடியாக தொடர்ந்து பலத்த மழை கொட்டிவிட்டது. அந்திவேளை தரிசனத்துக்கு கோவிலுக்கு வந்த போதுதான் சீதா கவனித்தாள். ரயிலில் அவர்களுடன் பயணம் செய்த அந்த விதவை பெண்மணி தலையை முக்காடு போட்டிருந்தாள். அவளும் தரிசனத்துக்கு வந்திருந்தவள். இவளும் தரிசனத்துக்கு வந்திருந்தவள். புடவை நழுவாது மேல் உடலை நன்றாக இழுத்து போர்த்தி கொண்டு கூட்டத்தினரிடையே அவள் கூசி குறுகி நின்றதை கடைக்கண்ணால் பார்த்த சீதாவிற்கு திடீரென நீலுவின் நினைவு நெஞ்சை அடைத்தது. தரிசனம் முடிந்த பின்னர் கோவிலை சுற்றி இருந்த கடையில் தேவையான சாமான்களை வாங்கி கொண்டு அவர்கள் இரவு சாப்பாட்டுக்கு பஞ்சாபி உணவு கடை ஒன்றில் புகுந்தனர். எனக்கு மக்கிக்கா ரோட்டி, சர்சுகா ஸ்காஸ் வேணும், எனக்கு தந்தூரி ரோட்டி, கூடவே சோலா. ஆண்டி, எனக்கு பாலக் பன்னீர், புதினா சட்னி, வெஜிடபிள் புலாவ் வேணும். ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொன்றை கேட்டு கத்தினர். உனக்கு என்ன எங்கேயோ யோசனையா இருக்கியே? ரேவதி அவள் முதுகை தட்டிய போதுதான் நினைவு வந்தது. ஏதாவது ஒண்ணு நீயே ஆர்டர் பண்ணு, கிடைச்சதை சாப்பிட நான் தயார். புன்முறுவலித்தாள். பாஜ்ரா ரோட்டி பாலக் பன்னீர் என்று கூறிக்கொண்டு சர்வர் தட்டுகளில் ரொட்டியும் கிண்ணத்தில் கீரை குழம்பும் கொண்டு வந்து வைத்தான். ரொட்டியை பிட்டு வாயில் ஒரு துண்டை போட்டுக் கொண்டவள் நினைப்பில் நீலு மறுபடியும் வந்து நின்றான். அவள் படித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஹாஸ்டலுக்கு அவன் கடிதம் எழுதுவதுண்டு. வேலை, சாப்பாடு, தங்க இடம் எல்லாம் கிடைச்சிட்டுது. எங்க இருந்தானு கேக்குற? BA MA படிச்சிருக்கேனே, பெரிய ஆபீசர் வேலைன்னு பெருமை பேச. இங்க ஒரு பஞ்சாபியர் ஹோட்டல்ல அடிமட்ட தொழிலாளியா தான் சேர்ந்திருக்கேன். சாப்பாடு தான் பிடிக்கல. தினமும் ரொட்டியும் சோலேங்கிற கடலை குழம்பும் தின்னு அழுத்துட்டுது. அம்மா கைமணக்க செய்யற வத்த குழம்பும் ஜீரக ரசமும் அடிக்கடி நினைவுக்கு வருது. மனுஷன் சாப்பாட்டு வழக்கங்களுக்கு அடிமையாயிடுறான் பாத்தியா? அந்த வரிகளின் ஞாபகம் வந்தது. கண்காணாத ஊரில் வேற்று மொழிக்காரனின் சாப்பாட்டு கடையில் எச்சல் தட்டுகளை கழுவி மேஜை துடைத்து கடையை பெருக்கி சுத்தப்படுத்தி கடுமையாக நாள் முழுவதும் உழைத்து பாடுபட்டானே யாருக்காக? குற்ற உணர்வு நெஞ்சை கவ்வியது. கண்கள் பனித்தன சீதாவிற்கு. மேஜை முன்னிருந்த கடலை குழம்பும் ரொட்டியும் தொண்டைக்குழியில் இறங்க மறுத்தன. மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து எல்லோரும் ஸ்நானம் செய்து வேறு உடுத்தி கொண்டு தயாரானார்கள். விடியற்காலை தரிசனம் முடிந்து மறுபடியும் அந்த தென்னிந்தியரின் காஃபி கடையில் இட்லி சாம்பார் என்று விழுந்தனர். சாம்பாரா இது? கத்திரிக்காயில ஒரு துண்டத்தை கூட காணும். கிண்ணம் முழுவதும் தேடினார் ரங்கையா. என்ன இருந்தாலும் நம்ம இட்லி சாம்பாருக்கு எதுவுமே ஈடு என இல்ல, ரசித்தாள் மரகதம். சாப்பாட்டுக்கு பின்னர் மறுபடியும் கடைகளில் புகுந்து காசை பொருளாக்கி கொண்டிருந்தாள் சரோஜா. அவளுக்கு நிறைய உறவினர்கள். எங்கே போனாலும் ஏதாவது அவள் வாங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். சாய்நாதன் தங்கியிருந்த துவாரகா மாயி என்னும் இடத்தை தரிசித்துவிட்டு அன்று அவர் மூட்டி இன்னமும் கனன்று கொண்டிருந்த ஊதி நெருப்பியையும் தரிசித்து விபூதி பெற்றுக்கொண்டு சமாதிக்கு நடக்க இருந்த விசேஷ அபிஷேக ஆராதனையை காண அவர்கள் மீண்டும் கோவிலுக்குள் வந்து கியூவில் நின்றனர். கோவில் உள்பிரகாரத்தில் இருந்து திணறிய கூட்டம் எதிரே அதையொட்டி பிரிந்த திறந்த முற்றத்திலும் வழிந்தது. அப்போது அவள் பார்த்தாள். அந்த வெள்ளைப்புடவை முக்காடிட்ட விதவை பெண்மணி கண்களை மூடியபடி ஒரு புறமாக தியானத்திலே ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தாள். அடைப்பை திறந்து கொண்டு குபு குபுவென பெருகிய உணர்வுகள் கன்னங்கள் மீது கண்ணீர் துளியாக வழிய கைகூப்பி வணங்கியபடி சதா நீலுவின் நினைவில் ஒன்றி போனாள். பல ஆண்டுகள் ஆகித்தான் விட்டன. அவள் அப்போது 15 வயது பெண். துளைத்துவிட்ட கோவில் வெண்கல சிலை போல ஓங்கி ஒடிய உயரமாக வளர்ந்து நின்றாள்.
பூவும் பொட்டும் இல்லாவிட்டாலும் மகளின் பருவச்சீழ்ப்பைக் கண்டு பதறிப்போனாள் தாயார். பெரியவர்கள் முன்னால் வர அஞ்சி வீட்டிற்குள்ளேயே அடைபட்டு பதுங்கி பதுங்கி வாழும் நிர்பந்தத்தை நினைத்து அழுது மனம் புண்ணாகியது போதாதது போல் அன்று இரவு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டதை கேட்டு அவள் துடித்து போய்விட்டாள். கூடத்து தரையில் பாயை விரித்து ஒரு ஓரமாக அம்மாவின் அருகே படுத்திருந்தாள் அவள். சுவரின் ஆணியில் மாட்டியிருந்த காய் விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. ரேழியிலிருந்து அப்பா எழுந்து வந்தார். இருமிக் கொண்டே முற்றத்து குரட்டில் உட்கார்ந்தார். "ஒன்னத்தானே, எந்திரிச்சு இப்படி வா." அப்பாவின் அடிக்குரல் கேட்டு விழித்துக் கொண்டாள் சீதா. அரை கண்ணால் மெல்ல முற்றத்தை பார்த்தாள். அம்மா எழுந்து சென்று அப்பாவின் எதிர்ப்புற குரட்டில் உட்கார்ந்தாள். என்னவோ சொல்ல பீடிகையுடன் அப்பா இருமினார். "சீதா நன்னா தூங்குறாளா?" அப்பாவின் கேள்வி சீதாவின் மார்பை படபடக்க செய்தது. கண்களை மூடிக்கொண்டு காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். "தூங்குறா, அவளுக்கு வயசாயிச்ச ஒழிய ஒரு விஷயமும் புரியல. ரொம்ப வெகுளியா இருக்கா." அம்மா பெருமூச்செறிந்தாள். இன்னைக்கு கோவில்ல ஊர் பெரியவா அத்தனை பேரும் கூடியிருந்தா. எதிர் வீட்டு ராமுவும் மிராசு நடேசனும் தான் அதிகமா அதை பத்தி காரமா பேசினா. ஒரேடியா என்ன மடக்கிட்டா. நான் வழி இல்லாம ஒப்புக்கொண்டு வந்திருக்கேன். "என்ன சொல்றேள்?" திகைப்புடன் அம்மா கேட்டாள். அவர்கள் பேசியது அவளை பற்றித்தான் என்ற உள்ளுணர்வின் எச்சரிக்கையில் சீதாவின் நெஞ்சு துடிதுடித்தது. "இத்தனை நாளும் குழந்தைன்னு பேசாம இருந்துட்டோம். பொண்ணுக்கு இப்ப வயசாயிடுத்து. இனியும் நீ கொல ஆச்சாரப்படி நடக்காம இருந்தா அர்ச்சகர் பதவியில சுவாமிக்கு பூஜை பண்றத நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்னு ராமு கோவமா கத்துனான்." "சும்மா விட மாட்டானே." அம்மா முணுமுணுத்தாள். "இந்த வாரம் விஷயம் தெரிஞ்ச பொண்டுகளை கூட்டி வச்சு அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுடு. விவரம் தெரியாம அது பாட்டுல கோயிலுக்கு வரதும் போறதுமா அந்த தடிப்பயல் நீலுவோட பேசி நிக்கிறதும் நம்ம தர்மத்துக்கே அடுக்காத விஷயம். சொல்லிட்டேன்னு சீர்னா நடேசன். நான் என்ன பண்ணுவேன்? ஏழை அன்னாளங்காச்சி, ஊர் பெரிய மனுஷா தயவுல வாழ்றவன்." அப்பா குலுங்க குலுங்க அழுதார். "எச்சுப்பாட்டிய கூப்பிட்டுட்டு கேக்குறேன். கூட தலைமயிர். என் வயிறு எரியறதே. இப்ப இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கதியா வரணும் ஈஸ்வரா." அம்மா விக்கினாள். அடிவயிற்றில் இருந்து வேதனையும் விம்மலும் வார்த்தைகளாக வெடித்தன. அரைகுறையாக ஏற்கனவே வீட்டுக்கு வந்தவர்கள் அம்மாவுடன் பேசியதை கேட்டு திகிலடைந்து போயிருந்தாள். இப்போது அந்த கொடுமை தனக்கு விரைவில் நடக்க ஊர்ஜிதமாகி விட்டது என்ற உண்மையை அப்பா சொல்ல கேட்டதும் அவள் உடல் பயத்திலே சில்லிட்டு போயிற்று. உணர்வுகள் ஊமையாயின. எச்சுப்பாட்டியைப் போல அவளும் தலையை மழித்துக் கொண்டு வெள்ளை புடவையில் முக்காடிட்டுக் கொண்டு, ஐயையோ, அலங்கோலம் செய்ய போகிறார்களா? கண்ணீர் வெள்ளம் போல் பெருகியது. பெற்றவர்களே அலங்கோலம் செய்ய துணிந்து விட்ட போது யாரிடம் முறையிடுவாள்? யார் உதவியை நாடுவாள்? அதற்கு பின் அவளுக்கு உறக்கம் ஏது? ரகசியமாக கண்ணீரை தலையணை முழுவதும் வழிய விட்டுக் கொண்டிருந்தாள். அந்த வெள்ளிக்கிழமை காலை அம்மா அவளை அழைத்து கடையில் தான் வாங்கி வந்த கண்ணாடி வளைகளை கை நிறைய அடுக்கினாள். கூடத்து தரையில் உட்கார வைத்து தலையை இழைய இழைய வாரி பின்னி தோட்டத்து மல்லிகைப்பூ அத்தனையும் தொடுத்து சுமையாக தலையில் சூட்டினாள். முகத்தை துளைத்து பொட்டிட்டு கண்களுக்கு மை தீட்டினாள். தன்னுடைய ஒரே பட்டுப்புடவையை எடுத்து கொடுத்து உடுத்திக் கொள்ளச் சொன்னாள். கண்கொள்ளா அழகோடு நின்ற பெண்ணை இறுக தழுவிக்கொண்டு ஓவென அழுதாள் தாயார். யமதூதன் நிழல் போல் எச்சுப்பாட்டியின் நிழல் வாயில்படி அருகில் தெரிவதைக் கண்டு அம்மா அவசரமாக அழுகையை அடக்கிக் கொண்டாள். இன்னி முழுக்க இவ இப்படியே இந்த அலங்காரத்திலே இருந்துட்டு போட்டோம். பாவம், பின்னால இப்படி பார்க்கவா போறோம்? எச்சுப்பாட்டி அம்மாவிடம் சொன்னபோது சீதா நெருப்பிலே விழுந்து விட்டவள் போல் துடிதுடித்து போனாள். கதவை மூடிவிட்டு அம்மா பாட்டியுடன் மேற்கொண்ட ஏற்பாடுகளை செய்ய வெளியே சென்று விட்டாள். அவர்கள் பேச்சினின்றும் சனி பின்னிரவு, அதாவது ஞாயிறு அதிகாலை அவளுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்று விளங்கிவிட்டது. வீட்டிற்குள் இருப்பு கொள்ளாது அவள் தோட்டத்து கிணற்றுக்கு வந்தாள். மழைக்கு பின் கிணற்றிலே கையெட்டும் அளவில் நீர் நிறைய வழிந்து கொண்டிருந்தது. தொப்பென்று அதற்குள் குதித்து விட வேண்டும் போல ஒரு ஆத்திரமும் ஆவேசமும் எட்டி பார்த்தாள். தலை நிறைய பூவும் கண்களில் மையும் நெற்றியில் குங்கும பொட்டுமாக தண்ணீருக்குள் பிரதிபலித்த பெண்ணின் உருவம் கொள்ளை அழகு. இந்த அழகை அலங்கோலம் செய்ய போகிறார்கள். அவளால் தாங்க முடியவில்லை. விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். இரு வீடுகளுக்கிடையே இருந்த இடைச்சுவர் மழையினால் கரைந்து விழுந்து விட்டிருந்தது. சீதா குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். சுவருக்கு அப்பால் நீலு. சீதாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நீலு என்று கதறியபடியே அவன் அருகே ஓடினாள். மேலும் கீழும் அவளை ஏற இறங்க பார்த்தான் அவன். அவனது கண்கள் குளமாயின. "உங்க அப்பா அங்க கோவில்ல அம்மனை அலங்காரம் செஞ்சிட்டு இருக்கார். இங்க உங்க அம்மா." அவன் பேச்சு தடைப்பட்டது துயரத்தினால். நீலு, அவள் விக்கினாள். "எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். எங்க அம்மா கூட ஊர்ல இல்ல.
நானே உங்காத்துக்கு வந்து பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். ஊர் பெரியவாளை எதிர்த்துக்க முடியாதுன்னு அப்பா சொல்றாரே, என்ன பலி குடுக்க போறாடா நீலு. என்னை காப்பாத்த யாருமே இல்லையாடா? உனக்கு துணிவு இருந்தா இதை தவிர்த்து எதிர்க்க முடியும். நீலு திடமாக கூறினான். என்ன சொல்ற நீலு? உன்னை இந்த விபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன். ஆனா நீ என்ன நம்பணும். சத்தியமா நான் காப்பாத்த முடியும். புரியும்படி பேசண்டா, குழப்பறியே. அவள் அழுதாள். இன்னி ராத்திரிக்கு ரயில் பயணத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிடுறேன். ராத்திரி 10 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி மேலநத்தம் ஸ்டேஷன்ல 12 மணி வண்டியை பிடிக்கலாம். என்னை நம்பி கிளம்பியானோ, வருவியா? கடுமையாகவும் உரிமையாகவும் கேட்டான் நீலு. நீலு, நம்புறேன்டா. ஞாயிற்றுக்கிழமை நடக்க போறத நினைச்சா நடுக்கமா இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்துறா நீலு. உனக்கு ரொம்ப புண்ணியம்டா. சத்தம் போடாத, உள்ள போ. மத்ததை என்கிட்ட விட்டுடு. உறுதி அளித்தான். அன்று முழுவதும் அலைந்து பல ஏற்பாடுகள் செய்த களைப்பு, மறுநாள் சடங்கில் ஏற்படும் மனச்சோர்வு இரண்டுமாக அம்மாவை உறக்கத்தில் அழுத்திவிட்டது. 8 மணிக்கே அவள் தூங்க போய்விட்டாள். அப்பா வாயில் திண்ணையில் படுக்க போய்விட்டார். 10 மணி அளவில் தலையணை மீது துப்பட்டியை போர்த்தி குறுக்காக படுக்கையில் வைத்தாள். பூனை போல் நழுவி தோட்டத்திற்குள் வந்தாள். நீலு கையை பிடித்து அவளை அலாக்காக தூக்கி தங்கள் வீட்டு பக்கம் அழைத்து கொண்டான். பேசவோ நிற்கவோ இல்லை. அவன் இழுத்த இழுப்பிற்கு இணங்கி அவன் கையை விடாமல் பற்றியபடி அவள் ஓடினாள். நெஞ்சிரைக்க, மூச்சடைக்க, உயிரே போய்விடும் போன்ற திகிலுடன் உடலெல்லாம் பதற திரும்பி பார்க்கவும் பயந்தவளாய் ஊரை விட்டே ஓடினாள். கையிலே எதுவும் எடுத்து வரவில்லை. அவனும் எதுவும் கொண்டு வரவில்லை. உடுத்தியிருந்த வேஷ்டியும் சட்டையும் பையில் கொஞ்சம் பணவுமாக புறப்பட்டிருந்தான். அவள் மேனியில் நகைகள் ஏதும் கிடையாது. காதுகளில் சிகப்பு கம்மல், கழுத்திலே பவளமாலை, கைகளில் கண்ணாடி வளையல்கள். அவளும் உடுத்தியிருந்த துணியுடன் தான் கிளம்பி விட்டிருந்தாள். நகரத்திலே ஒரு சந்திற்குள்ளே அவளை அழைத்துச் சென்றான். அழுக்கு பிடித்த ஒரு கட்டடம். அதற்குள் வாடகைக்கு ஒரு அறை எடுத்தான். முகத்தை கழுவி வாயை கொப்பளித்துவிட்டு இருவரும் அறைக்குள்ளே வந்து தரை மீது உட்கார்ந்து கொண்டனர். சீதா, பசிக்கிறதா? அன்போடு கேட்டான். சட்டை பையில் இருந்த ஒரு பர்ஸை எடுத்து திறந்தான். கத்தையாக ரூபாய் நோட்டுகள். அவள் கண்கள் வியப்பால் விரிந்தன. உனக்கு ஏதுரா இவ்ளோ பணம்? கேட்டா. ஊருக்கு போறதுக்கு அம்மா திருட்டு பயத்துல தான் ரெட்டவள சங்கிலிய கழட்டி பெட்டியில வச்சுட்டு போயிருந்தா. அத பக்கத்து டவுன் ஷராப் கடையில வித்தேன். டிக்கெட் வாங்கின, மிச்சம் வச்சுட்டு இருக்கேன். எனக்காகவா இதெல்லாம் செஞ்ச? நீலு, நீ ரொம்ப நல்லவன்டா. உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இப்ப ரொம்ப பிடிக்கிறது. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி இப்படி துணிஞ்சு ஒரு காரியத்துல இறங்குவேனா? திடீரென சீதாவை கவலை சூழ்ந்து கொண்டது. நீலு, நம்மள பத்தி ஊர்ல என்ன பேசிப்பா? என்ன வேணாலும் பேசட்டும், அக்கறை இல்ல. நீலு, எனக்கு ஒரு யோசனை தோன்றது, செய்வியா? சொல்லு. உன்னோட ஓடி வந்துட்டேன்னு கண்ணா பின்னான்னு ஊர்ல எல்லாரும் பேசுவா இல்லையா? அதனால நீயே என்ன கல்யாணம் பண்ணிடுடு. சி, அசடு. என்ன பேச்சு இது? உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு, வாஸ்தவம் தான். ஆனா இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட உன்னை நான் அழிச்சுன்னு வரல. உன்னை பாக்குற போதெல்லாம் எனக்கு என் அக்கா பர்வதம் ஞாபகம் தான் வரும். உனக்கு ஒரு அக்கா இருந்தாளாடா? எனக்கு தெரியாது. அவ செத்து போய் எத்தனையோ காலமாச்சு. அப்போ நீ சின்ன குழந்தை. அவ எப்படி செத்து போனா தெரியுமோ? உன்னை போல சின்ன வயசுல அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்போ அவளுக்கு வயசு 9. அவ புருஷனும் செத்து போயிட்டான். 14வது வயசுல அவ அழ அழ அவளை ஊரார் பேச்சு கட்டுப்பட்டு அம்மா அலங்கோலம் பண்ணிட்டா. அந்த காட்சி என் மனசுல அப்படியே நிக்கிறது. உள்ளத்துல ஆறாத ரணமாயிட்டுது. அன்னிலிருந்து நான் நம்ம ஆச்சார பழக்க வழக்கங்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். என் மனசாட்சியை சொன்னபடி நடக்க ஆரம்பிச்சேன். நீலுவின் குரல் உணர்ச்சி வசத்தில் தழுதழுத்தது. துஷ்ட, முரடன், அசத்துன்னு பேர் கிடைச்சது. கவலைப்படல. என் அக்காவுக்கு வைதவிய வாழ்க்கை ரொம்ப சிரமமா இருந்தது. கதவு மூலையில காலம் மட்டும் ஒளிஞ்சு வாழ்றது அவளுக்கு பிடிக்கல. ஒரு நாள் வெறுப்பு தாங்க முடியாம அவ தான் மேல மண்ணெண்ணிய ஊத்தி பத்த வச்சுட்டா. அந்த கோரத்தை என்னால எப்படி மறக்க முடியும்? அது மாதிரி ஒரு கதி உனக்கும் நேரக்கூடாதுன்னு என் மனசாட்சி சொல்லி சொல்லி ஆத்திரப்பட்டது. அதுதான் உன்னை தைரியமா அழிச்சுன்னு ஓடி வந்துட்டேன். மத்தபடி நீ என் வரைக்கும் என் கூட பிறக்காத ஒரு சகோதரி, புரிஞ்சுக்கோ என்றான் துயரம் நிரம்பிய குரலில். உண்மையில் நீலு அத்தனை நல்லவனா? நம்பவே முடியவில்லையே. அயோக்கியன், துஷ்டன் என்றெல்லாம் அப்பா சொல்வார். நிமிர்ந்து பார்த்து பேச அஞ்சி அவர்கள் தெருப்பெண்கள் நடுநடுங்கி அவனை கண்டு ஓடி ஒளிவார்கள். அந்த உருவில் இத்தனை நல்ல மனதா? அவள் கண்கள் நீரை பெருக்கின. நீலு, நீலு என்றவள் மேலே பேச முடியாமல் விம்மினாள். ஷோ என்றான் அவன். கண்களை துடைத்தபடி கேட்டாள் சீதா. நீலு, இப்ப நான் என்ன செய்வேன்? பயமா இருக்கே. மறுபடியும் எப்படி நம்ம ஊருக்கு போறது? ஊருக்கு எதுக்காக போகணும்? நான் சொல்றபடி கேட்டா நீ இந்த அவமானத்துல இருந்து மீண்டு தலை நிமிர்ந்து வாழ்வ. என் பேச்ச கேப்பியா? அவள் தலையசைத்தாள்.
கிராமத்து வாழ்க்கையில் அடிபட்ட முரட்டு வாலிபன் தான் நீலு. ஆனாலும் அவனுக்கு பட்டணத்தில் உள்ள பல விஷயங்கள் தெரிந்திருந்தன. சீதாவிற்கு வியப்பு தாங்க முடியவில்லை. அன்றைய தினமே அவளை சாரதா தேவி நடத்தி வந்த அனாதை பெண்கள் இல்லத்துக்கு கூட்டிச் சென்றான். வெளியே அவளை பெஞ்ச் மீது உட்கார வைத்துவிட்டு தலைவியை பார்க்க அவன் மட்டும் தனியே சென்றான். அவளிடம் என்ன பேசினானோ, மந்திரமோ மாயமோ தெரியாது. சீதாவை தங்கள் இல்லத்திலே சேர்த்து கொள்ள தலைவி உடனடியாக ஒத்துக்கொண்டு விட்டாள். அத்துடன் அவளுக்கு கல்வி பயிலவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இல்லத்திலே தங்குவதற்கு தேவையான துணிகள், பெட்டி, படுக்கை எல்லாம் வாங்கி எடுத்துக்கொண்டு மாலையே அவளை அந்த இல்லத்தில் அவன் சேர்த்து விட்டான். அப்போ நான் போயிட்டு வரேன், ஞாபகம் வச்சுக்கோ சீதா. நீ இங்க இருக்கிற விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கும், யாருக்கும் தெரியாது. நன்னா படி. இந்தா செலவுக்கு பணம் வச்சுக்கோ. 10 ரூபாய் நாணயங்களை அவள் கையில் வைத்தான். அவனது பிரிவின் பளுவை தாழாமல் அவள் அழுது விட்டாள். நீலு, நீ என்னை விட்டுட்டு எங்கடா போற? பிம்மினாள். நீ படிச்சு முன்னுக்கு வரணும்னா கொஞ்ச காலம் நான் உன் செலவுக்கு பணம் அனுப்ப ஒப்புக்கொண்டிருக்கேன். நான் வெளியூருக்கு எங்கேயாவது போய் சம்பாதிச்சு பணம் அனுப்பணும். வரட்டுமா? வாயில் கேட் வரை அவனை வழியனுப்பி விட்டு கொண்டே நின்றாள் சீதா. அவள் மனதை ஒரு உண்மையான நண்பனை பிரியும் ஏக்கம் முறுக்கியது. ஒவ்வொரு மாதமும் அவனிடமிருந்து ஒழுங்காக படிக்க பணம் வந்து கொண்டே இருந்தது. 2 வருடங்களுக்கு பின்னர் ஒரு முறை அவன் அவளை பார்க்க வந்திருந்தான். ஆள் மிகவும் மாறிவிட்டிருந்தான். இளைத்து பாதியாகி விட்டிருந்தான். அவனது பொன்னிறம் மாறி மங்கி கருத்து போயிருந்தான். நீலு, ரொம்ப மாறி போயிட்டியே, அனுதாபத்துடன் விசாரித்தாள். மனசு மட்டும் உன் வரை என்னைக்குமே மாறாது, தெரிஞ்சுக்கோ. கிராமத்துக்கும் போயிட்டு வரேன். லேசாக சிரித்தான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா அம்மா எல்லாரையும் பாத்தியாடா? என்ன சொன்னா? ஊரே கட்சி கட்டிண்டு என்னை அடிச்சு நுறுக்க புறப்பட்டு இருந்தது. மிராசு நடுசுதான் பஞ்சாயத்து பண்ற வரைக்கும் மேல கை வைக்கப்படாதுன்ட்டார். அவன் நிறுத்தினான். என்ன தீர்ப்பாச்சு? பதறினாள். தூண்ல கட்டி வச்சு அடிக்கும்படி முடிவாக்கினார். ஐயையோ, அடிச்சாளா? பதறினாள் அவள். கள்ளங்கவடம் இல்லாத ஒரு சின்ன பொண்ண திருட்டுத்தனமா கடத்தின் போன குத்தம். அடி வாங்கின. அந்த பொண்ணு எங்கடான்னு கேட்டா. எனக்கு தெரியாதுன்னுட்டேன். அவ என்னை விட்டு எங்கேயோ ஓடிட்டான்னு பொய் சொல்லிட்டேன். அவன் உதடுகள் துடித்தன, வார்த்தைகள் தடுமாறின. நீலு என்று அரற்றினாள் சீதா. பாவி சண்டாளன்னு ஊரே என்னை முத்து முத்துன்னு முத்தினான். என் அம்மா கதறி அழுதா. நான் வாயையே திறக்கல. உடம்பெல்லாம் கணுக்கணுவா வலிச்சுது. ஆத்துக்கு போய் மடமடன்னு வெந்நீரை வச்சு ஸ்நானம் பண்ணினேன். அத்தோடு அந்த ஊருக்கு முழுக்க போட்டுட்டு கிளம்பிட்டேன் சீதா. விரக்தியுடன் சிரித்தான். சீதாவின் இதயத்தில் ரத்தம் கசிவது போல் இருந்தது. நீலு, எனக்காக நீ அடி அவமானம் எல்லாத்தையும் ஏத்துண்டிருக்கியே, இதுக்கு பிரதியா நான் எப்படி? அவள் துக்கத்தில் திணறினாள். நன்னா படி, முன்னுக்கு வா. இந்த சமூகத்தோட முன்னால தலை நிமிர்ந்து நில்லு. அதுவே போதும். பொட்டும் பூவும் பொண்ணோட கூட பிறந்த சௌபாக்கியங்கள் அதெல்லாம் நீ உதறக்கூடாது. அந்த பாக்கியங்களை அனுபவிச்சுண்டு நிறைவா இரு. ஆசீர்வதித்தான். தன் கையில் இருந்த 2 ரூபாய்களை அவள் கையில் செலவிற்கு கொடுத்துவிட்டு அவன் விடை பெற்றுக் கொண்டான். அதன் பின் 1 வருடம் முழுவதும் செலவிற்கு பணமும் வந்தது. திடீரென ஒரு நாள் அவை யாவும் நின்று போயின. ஏன்? வேலை இல்லாமல் அவன் திண்டாடுகிறானோ? ஆனால் நல்ல வேளையாக சாரதா தேவியின் முயற்சியால் அவளுக்கு உபகார சம்பளம் கிடைத்தது. படித்தாள். சில ஆண்டுகளில் அவள் பட்டதாரியானாள். சாரதா தேவியின் சிபாரிசினால் இன்டர்டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் நிறுவனத்தில் கணக்கராக அமர்ந்தாள். ஆரம்ப காலத்தில் அவள் வேலை செய்த நிறுவனம் மிகச் சிறிய அளவில் தான் நடந்து வந்தது. அதன் தலைவர் மல்ஹோத்ரா நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அதை தானே சாமர்த்தியமாக நடத்தி வந்த அவர் மனைவி சில ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப விரும்பினாள். குறைந்த விலைக்கு அந்த நிறுவனம் சீதாவிடமே வந்து சேர்ந்தது. இவ்வாறெல்லாம் தன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் என்று கனவில் கூட சீதா நினைத்தவளில்லை. அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இருந்தது. நெஞ்சிலே துணிவு இருந்தது. நம்பிக்கைக்கும் ஆட்கள் சூழ்ந்திருந்தனர். விரைவில் அவளது நிறுவனம் வேகமாக முன்னேறி ஒரு பெரும் தொழிற்சாலை, மொத்த வியாபார கடை, ஆபீஸ்கள், கிளைகள் என பரவிவிட்டன. பங்களா, கார், ஆட்படைகள் என்ற அமோகமான வாழ்வு. இதுவரை தலைமறைவாக இருந்த உறவினர்கள் ஓடோடி வந்து அட்டை போல் ஒட்டி கொண்டனர். ஊரை விட்டு ஒருவனுடன் ஓடிவிட்டவள் என்ற அவச்சொல் அடியோடு மறைந்துவிட்டது. பணம் எல்லா மேடு பள்ளங்களையும் இட்டு நிரப்பிவிட்டது. ஆனால் அவள் மனதிலே நிறைவை கொடுக்க அதற்கு திறமை இருக்கவில்லை. இத்தனைக்கும் காரணமான நீலு அவன் எங்கே எங்கே என்று சதா உள்ளம் உழைந்தது. இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம் என்று உறவினர்கள் அவள் காதுபட பேசிய போது அவன் இறந்து விடவில்லை, எப்படியோ எங்கேயோ வறுமையுடன் வாடிக்கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். நீலுவை சந்தித்து அவளது வயது காலத்தில் அவனை சுகமாக வாழ வசதி செய்து தர வேண்டியது அவள் கடமை இல்லையா? அதை நிறைவேற்றத்தானே தவிக்கிறாள்.
ஆனால் வழி? அவன் எங்கே இருக்கிறான்? வலியை தேடிக்கொண்டு வந்தவனை மனம் நோக பேசி அனுப்பிவிட்டார்களே அவர்கள். சமாதிக்கு அபிஷேகம் செய்த பின்னர் பக்தர்கள் அருகே வந்து தொட்டு நமஸ்கரிக்க கோவிலார் அனுமதித்தனர். நீண்ட ஒரு கியூவில் அவள் நகர்ந்து கொண்டே வந்தாள். முதல் நாள் மாலை கடையில் வாங்கிய சாயி பகவான் என்ற புத்தகத்தில் ஏடுகளை புரட்டிய போது காணப்பட்ட சில வரிகள் இப்போது கவனத்துக்கு வந்தது. துவாரகா மாயி மீது காலை வைத்தவுடன் என் பக்தர்களின் எல்லா துன்பமும் மறைந்துவிடும். என்னையே பூரணமாக நம்பி சரண் அடைகின்ற என் பக்தர்களுக்கு நான் அருளை வழங்குவேன், ரட்சிப்பேன், குறைகளை தீர்த்து வைப்பேன். பளிங்கு கல்லால் ஆன சமாதி மீது குடங்குடமாக நீரை கொட்டிவிட்டு ஆட்கள் துடைத்த வண்ணம் இருந்ததால் ஒவ்வொருவராக அருகில் சென்று கையை அதன் மேல் வைத்து தொழுது வணங்கி அருளை வேண்டிக் கொண்டு நகர்ந்தார்கள். என்ன நினைக்கிறியோ அதை ஆண்டவன் கொடுப்பார். மனப்பூர்வமா உள்ளம் உருகி வேண்டிக்கணும். ரேவதி மெல்ல கிசுகிசுத்தாள். சமாதி அருகே வந்ததும் ஏனோ உணர்ச்சி வசத்தில் சீதாவின் உடல் ஆடியது. தன் இரு கைகளையும் பளிங்கு கற்கள் மீது வைத்தாள். நீலுவ பார்த்து கடமை செய்ய அருளணும். பகவானே, எண்ணி முடிப்பதற்குள் கன்னங்களில் தாரையாக நீர் வழிந்தது. கால்கள் தள்ளாட மெல்ல நகர்ந்தாள். அவர்கள் பகல் உணவிற்கு பின்னர் மாலையில் பஸ்ஸில் புறப்பட்டனர். 4 மணிக்கே மான்மாட் நிலையத்திற்கு வந்ததும் திரும்பும் பிரயாண டிக்கெட்டுகள் பற்றிய நிலை கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தது. நாளன்னைக்கு காலேஜ் போயானுமே நிஷா ஆர்ப்பரித்தாள். என் தங்க பொண்ணு நிச்சயதார்த்தம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து மாட்டின் இருக்கோம். ரிசர்வேஷன் கிடைக்காட்டா என்ன பண்றது? கவலை அடைந்தாள் மரகதம். ரேவதி மட்டும் துணிவாக இருந்தாள். ஒன்னா உட்கார முடியாது, போலாம், அவ்வளவுதான். ரிசர்வேஷன் தானே கிடைக்கல, டிக்கெட்டுகள் இருக்கே, கவலை வேண்டாம். வண்டி வந்தது எல்லாரும் இடம் கிடைச்சா ஒரே பெட்டியில ஏறிடுவோம். அப்புறம் நிதானமா பார்த்து இடத்த பிடிக்கலாம். ரங்கையா ஆம்பளை எல்லா சாமான்களையும் தூக்கிண்டு உள்ள போய் காவலா ஒரு பக்கத்துல நிக்கட்டும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். அபயம் அளித்தாள். தண்ணீர் இல்லாத தங்கும் அறைக்குள் யாவரும் மீண்டும் படையெடுத்தனர். வெளியிலிருந்து குழாய் நீரை பிடித்து வந்து முகம் கழுவி சீராக்கி கொண்டு எஞ்சியிருந்த பிஸ்கட்டுகள், ரொட்டிகள் இத்தியாதிகளை வயிற்றுக்குள் போட்டு புதைத்தனர். இருட்டு துவங்கியது. குளிர்காற்று சில்லென்று மேனியை துளைத்தது. தூரத்தே கடலை மாவு தோசைக்கல் மீது வேகும் மனம் மூக்கில் வந்து மோதியது. இவர்கள் இருக்கும் இடத்தில் பின்னும் ஒரு கோஷ்டி வந்து புகுந்து கொள்ளவே நெரிசல் தாங்க முடியாமல் அறையை விட்டு வெளியே வந்தாள் சீதா. ரேவதியும் பின்தொடர்ந்தாள். குட்டை ஆசாமி அந்த காஃபி கடை அருகே அவசரமாக தோசையை சுட்டுக் கொண்டிருந்தான். அவனை சுற்றி ஒரு கும்பல். மறுபடியும் பேசன் கி பூடாவா? ரேவதி சிரித்தாள். அது சமயம் ஒரு கிழவன் இரும்பியபடி மெல்ல நடந்து அங்கே வந்தான். தலை முழுதும் கம்பளியால் போர்த்தியபடி நடக்க முடியாதவனாக காஃபி கடைக்கு எதிரே அமர்ந்தான். குட்டையாசாமி அவனை கண்டதும் பற்களை காட்டி கைசா என்றான். கிழவன் இருமியபடியே அவனை பார்த்தான். சீதா அப்போதுதான் கவனித்தாள். அவள் முகம் சுருங்கியது, மனது தவித்தது. அப்படி இருக்குமோ? சில்லென்று எங்கிருந்தோ பனிக்காற்று வீசியது. சீதாவின் உடல் நடுங்கியது. தலை மீதிருந்த கம்பளியை இன்னும் நன்கு இழுத்து முகத்தின் மீது வழியும்படி விட்டுக்கொண்டு கிழவன் மறுபடியும் இருமினான். கடலை மாவு தோசையின் மனம் பிளாட்ஃபார்ம் முழுவதுமே பரவவே மேஜையை சுற்றி கும்பல் அதிகரிக்க துவங்கியது. ஒல்லி ஆசாமி கண்ணாடி டம்ளரில் காஃபியை நிறைத்து எடுத்துக்கொண்டு சென்று கிழவன் அருகே தரை மீது வைத்தான். கைசா தர்ஷன் ஹுவா? இத்கா சாஞ்சா? பற்களை காட்டி மகிழ்ச்சியோடு விசாரித்தான். கிழவன் உரக்க சிரித்தான். கையோடு வைத்திருந்த துணி மூட்டையை அவிழ்த்து ஒரு முடிப்பில் இருந்த காசை எடுத்து எண்ணி அவனிடம் நீட்டினான். கடைக்காரன் தயக்கத்துடன் பின்வாங்குவதைக் கண்டு முன்னால் குனிந்து அவன் கரத்தை இழுத்து பிடித்து காசை உள்ளங்கையில் வைத்து வற்புறுத்தலாக அழுத்தினான். மே ஆஹா நஹிதா தட்சன் பாரத் கோ கேத்தே. கிழவனது கண்ணீர் குரல். சீதா திடுக்கிட்டாள். ஆனால் அவர்களது உரையாடல் அவளுக்கு விளங்கவும் இல்லை. மனதில் மூண்டெழுந்த பரபரப்பை அடக்கிக் கொள்ளவும் முடியவில்லை. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ரேவதியிடம் தாழ்ந்த குரலில் கேட்டாள். இந்த கிழமை இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளைய சிநேகிதன் போல இருக்கு. இவன் எங்கேயோ ஊருக்கு போயிட்டு இப்பதான் திரும்ப வந்திருக்கணும். குசலம் விசாரிக்கிறான். ஈது பெருநாள் சந்திரன் போல எப்படி உன் தரிசனம் கிடைச்சதா என்று ஆச்சரியப்படுறது போல பரிகசிக்கிறான் ஒல்லி ஆசாமி. அதுக்கு அந்த கிழமை நான் ஊர்லயே இல்ல, தெற்க போயிருந்தேன்னு பதில் சொல்றான். பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கான். ஆனா எத்தனை தன்மானம் பாரு. கொடுத்த காஃபிய ஓசில வாங்கி குடிக்கலையே, காசு கொடுத்துட்டு தான் பிடிவாதம் பிடிக்கிறானே. அவள் அதிசயப்படும் முன் குட்டை மனிதன் அடுப்பில் வெந்து கொண்டிருந்த தோசையை ஒரு காகித தட்டில் எடுத்து போட்டு அதன் மீது மசாலா உருளைக்கிழங்கை ஒரு கரண்டி வைத்தான். கிழவன் அருகில் வந்தான். மீண்டும் மடியில் இருந்த பணத்தை எண்ணி அவனிடம் கொடுத்துவிட்டு ஆவலுடன் தட்டை வாங்கி கொண்டான். துமாரா ரிஸ்தேதார்
துமே துக்கியா? தோசைக்கார குட்டையன் கேட்டதும் கிழவன் ஹா ஹா என்று பெரியதாக சிரித்தான். அதே சிரிப்பு. சீதா உடல் புல்லரிக்க, நெஞ்சை ஏதோ கவ்வி பிடித்து இழுக்க, சட்டென அருகில் இருந்த ரேவதியின் தோளை பற்றி கொண்டாள். முக்தை லாக் யூரா சாஹே தொகியா ஹோத்தா ஹி ஹோத்தா மன்சுரேக்தா ஹோத்தா. ஒல்லி மனிதனும் குட்டையனும் அச்சா அச்சா என்று சிரிக்க, கிழவனும் உடன் சேர்ந்து கொண்டான். கூடியிருந்த இரண்டொருவர் திரும்பி பார்த்து புன்னகைத்தனர். எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் சீதா. அவள் நெஞ்சு ஏனோ திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. கால்கள் பின்னிக் கொண்டன. தடுமாறிக்கொண்டு கீழே விழுந்து விடுபவள் போல தள்ளாடினாள். எதுக்காக இப்படி சிரிக்கிறாங்க? சீதா மீண்டும் தூண்டினாள். பார்வைக்கு பிச்சைக்கார நோயாளி கிழவனா தென்படுறானே, அவன் படிச்சவனாட்டம் பேசுறான். ஆச்சரியமா இருக்கு. உருதுல இப்போ அவன் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மணிமொழி. கிழவன் ஹிந்தி உருது எல்லாம் பேசுறான். ஆனா தெற்க இருந்து வந்தவன் போல தோணுது. அதான் தெற்க போயிருந்தேன்னு சொல்லியிருக்கான். குட்டை ஆசாமி என்னவோ கேட்டானே? சீதா கேட்டாள். அதுவா? உன் உறவினர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களான்னு கேட்டான். அதுக்கு பதில் என்ன சொன்னான் தெரியுமா? கோடி ஜனங்கள் எனக்கு என்ன கெடுதல் நினைச்சாதான் என்ன, கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். என்ன சாதுரியமான அழகான வார்த்தைகள். அவன் இல்லாம அணுவும் அசையாதுங்கிறதோட அடக்கம். தென்னாட்டை சேர்ந்தவன் போல இருக்கு, இங்க வந்து மாட்டின்னு இருக்கான். ஆச்சரியத்துடன் கிசுகிசுத்தாள் ரேவதி. சீதாவின் உணர்வில் இனம் விளங்கா நெருடல். வேற்று மொழியில் பேசினாலும் அந்த குரல், அந்த உற்சாகமான உரத்த சிரிப்பின் ஒலி எல்லாமே மிக பழக்கமானவை போன்ற ஒரு திகைப்பு. அத்தனை குளிரிலும் உடல் முழுவதும் திடீரென வியர்வை கொப்பளித்து கொட்டியது. இந்த பெரியவர் உங்களுக்கு சிநேகிதமா? இவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? காப்பியை கலக்கி டம்ளரில் விநியோகித்துக் கொண்டிருந்த ஒல்லி ஆசாமியை ஆங்கிலத்தில் வினவினாள் சீதா. முன்போலவே அவன் அசட்டு சிரிப்பு சிரித்ததுடன் விழித்தான். ஏம்மா, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? கம்பளி போர்வையிலிருந்து வந்த தமிழ் குரல் அவளை திகைக்க வைத்தது. ஒரே எட்டில் அவன் அருகில் ஓடி வந்து நின்றாள். தலையை மூடியிருந்த அந்த கம்பளி போர்வை நழுவி அவனது கழுத்தின் மீது விழுந்தது. தும்பை பூவாக நரைத்த பரட்டை தலை, காடாகி விட்ட தாடி மீசைக்குள் மறைந்து கொண்டிருந்த முகம், அதில் மின்னிய கண்களில் கூரிய பார்வை, உதட்டின் மீது நெளிந்த கோணல் புன்னகை. சீதா வியந்து போனாள். தமிழ் கூட பேசுறீங்களே, நீங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே? கேட்டாள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், சிரித்தான் கிழவன். சீதா ஊன்றி பார்த்தாள். அருகில் வந்து எதிரே காலை மடக்கி கொண்டு உட்கார்ந்தாள். நிச்சயமாக இது நீங்க நீலு தானே? அவள் குரல் தழுதழுத்தது. பேச முடியாமல் திணறியது. நெஞ்சில் கண்ணீர் கரை புரண்டது. கிழவன் தூக்கி வாரி போட அவளையே பார்த்தான். நீ சீதாவா? உணர்ச்சி வசத்தினால் வார்த்தைகள் சிக்கி தவித்தன. நீலு, நீலு, உன்னை தேடிண்டே இருந்தனே. இத்தனை நாள் எங்க போயிருந்த? எங்கேயாவது உன்னை சந்திச்சேனே, என்ன மறந்து போயிட்டியா? அவள் மேலும் புலம்பிவிட எண்ணினாள். ஆனால் அவளால் பேச முடியாமல் பெரும் விம்மல்கள் வெளிவந்தன. சாய்நாதன் கோவில் திசை நோக்கி கைகளை உயர்த்தி நன்றியுடன் கரம் குவித்தாள். துக்கம், மகிழ்ச்சி, கண்ணீர் என்ற உணர்ச்சி போராட்டத்தில் அவளது நெஞ்ச முடிவிலே குளிர்ந்து போயிற்று. காண வேணும் என்று தவித்த தன் உயிருக்கினிய நண்பனை, ஆபத் வாய்ந்தவனாக அவளை ரட்சித்து வாழ்வளித்தவனை வடக்கே அந்த இடத்தில் சந்தித்து விட்டாளே, என்ன ஆச்சரியம்! நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மான்மார்ட் நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது அந்த கோஷ்டியில் 10ஆவதாக ஒரு அதிகப்படி நபருடன் சென்னையை நோக்கி விரைந்து சென்றது. ரேவதியின் உத்தரவுப்படியே அவர்கள் அனைவரும் பிளாட்பாரத்தில் அவரவர்களுக்கு கிடைத்த பெட்டிக்குள் தடதடவென ஏறிவிட்டனர். ரங்கையா மூட்டைகளை வாரி தூக்கி உள்ளே போட்டுவிட்டு ஏறிக்கொண்டார். நீலுவுக்கும் ஒரு டிக்கெட்டை முன்கூட்டியே வாங்கிவிட்டாள் ரேவதி. அவனது கையை பிடித்து மெல்ல உள்ளே இழுத்து கொண்ட போதுதான் உணர்ந்தாள். அவனுக்கு நல்ல காய்ச்சல். கை நெருப்பாக சுட்டது. அவசரமாக கிடைத்த இடத்தில் அவனை படுக்க வைத்து கம்பளியால் போர்த்தினாள். நிலையத்தை விட்டு நகர்ந்த வண்டி சிறிது நேரத்தில் வேகத்தை அதிகரித்துக் கொண்டு கூச்சலுடன் குளிர்காற்றை ஊடுருவிக் கொண்டு ஓடத் துவங்கியது. ஆடி அசைந்த வண்டியில் அகலமாக கால்கள் வைத்து நடந்தபடி வந்த டிக்கெட் பரிசோதகர்களிடம் ரேவதி இதமாக இந்தியில் பேசி இடங்களுக்கு ஏற்பாடுகள் செய்ய முனைந்தாள். மற்ற பயணிகள் இவர்களை தங்களது இடத்தை பிடுங்க வந்த விரோதிகள் போல் பாவித்தபடி முறைத்துக் கொண்டிருந்தனர். ரேவதி காரியமே கண்ணாக இருந்தாள். டிக்கெட் பரிசோதகர் தமது கையில் இருந்த பட்டியலை பலமுறை படித்துவிட்டு தலையை சொரிந்து கொண்டு முடிவில் அவர்கள் அனைவரையும் ஒரே பெட்டியில் இங்கும் அங்குமாக சமாளித்து வாரி தெளித்தது போல் ஆளுக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தார். சீதாவுக்கு மட்டும் நோயாளி கிழவன் அருகில் இடம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டு ஒரு இடத்தை பிடித்து கொடுத்து விட்டாள். கையோடு கொண்டு வந்திருந்த மருந்து பெட்டிக்கும் உபயோகம் வந்துவிட்டது. பெட்டியை திறந்து குழாயை எடுத்தாள். முதலில் நீலுவை நன்கு பரிசோதித்தாள். அவன் சுவாசப்பையில் கபம் பாறாங்கல்லாக கட்டியிருந்தது.
நல்ல காய்ச்சல் வேறு. இந்த நிலையிலே பிளாட்பாரத்தில் குளிரில் உட்கார்ந்து அந்த தோசையை விழுங்கிக் கொண்டிருந்தால் மறுநாள் பொழுது விடுவதை பார்ப்பானோ என்ற சந்தேகம் அவளுக்கு. பெட்டியை துழாவி ஆன்டிபயோட்டிக் மருந்தை எடுத்தாள். சிறு குழலில் நிரப்பி நீலு மறுத்தும் கேளாது அவளது தோள்பட்டையில் இறக்கினாள். இருமல் குறையவும் தூக்கம் வரவும் 2 மாத்திரைகளை அவனது வாயில் போட்டு தண்ணீர் ஊற்றி விழுங்கச் செய்தாள். அது சமயம் ரங்கையாவும் அவரது இளைய மகள் நிஷாவும் கையில் ஆளுக்கு ஒரு தினசரி தாளை தூக்கி கொண்டு தங்களது இடத்தில் இருப்பு கொள்ளாது வந்தனர். என்ன டாக்டர், பட்ஜெட்டை பாத்தீங்களா? சோப்பு சீப்பு கண்ணாடில இருந்து விலை அதிகமாயிட்டது. எப்படித்தான் காலம் கழிக்க போறோமோ? அழுத்து கொண்டார் ரங்கையா. நீலு மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். இதுக்கு ஏன் கவலைப்படணும்? பட்ஜெட்டை சமாளிக்க சில வழிகள் சொல்லட்டுமா? யாவரும் வியப்புடன் அவனை பார்த்தனர். மாசத்துக்கு 2 நாள் வீதம் கடும் பட்டினி. ஒரு நாள் சோப் போட்டு குளிக்காதீங்க. ஒரு நாள் எல்லாருமே பழைய சாதத்துல மோர் விட்டு சாப்பிடுங்க. ஒரு நாள் கறிப்பொடி போட்டு பல் தேய்க்கிறதுன்னு வைங்கோ. பிரஷ்ஷ தொடாதீங்க. இப்படி சில முறைகளை கையாண்டா போதுமே, பட்ஜெட்ல துண்டே விழாது. எல்லோரும் கொல்லென்று சிரித்தனர். சற்று முன் விரோதிகளாக வெறுத்த மற்ற பயணிகளும் சிரிப்பில் ஒன்றிவிட்டனர். திஸ் அங்கிள் இஸ் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். நிஷா சிரித்தாள். ஆமா, நீ சொல்றதுல ஒரு வித உண்மை இருக்கத்தான் இருக்கு. வடக்க நான் வந்து சேர்ந்தப்புறம் தினமும் பீன்ஸ் குழம்பும் ரொட்டியும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு முழுசும் பீன்ஸ் மரமே காய்க்கிற அளவுக்கு நிறைய சேர்ந்துட்டது. அதனாலதான் நான் ஃபுல் ஆஃப் பீன்ஸ் தான். மீண்டும் கொல்லென்ற சிரிப்பு. சிரிக்க சிரிக்க பேசுகிறானே கிழவன் என்ற வியப்பு. நீலுவின் தோள்களை பிடித்து குலுக்கி ரேவதி அவனை மறுபடியும் பலகை மீது படுக்க வைத்தாள். போதும் மிஸ்டர் நீலு, பேசாம தூங்குங்க. அதிகமா பேசினா அவள் முடிக்கும் முன், தெரியும் வாயில துணிப்பந்த அடைச்சிருவேன், பயமுறுத்துறீங்க. நான் பேசலம்மா. பயப்படுகிறவன் போல் அபிநயித்து விட்டு கண்களை மூடிக்கொண்டான் நீலு. சீதாவும் அவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து சிரித்தாள். இத்தனை காலம் இல்லாத ஒரு நிறைவு அவள் சிரிப்பில் மேலோங்கி நின்றது. நீலு சீதாவை அடையாளம் கண்டு கொண்டு விட்ட போதிலும் உடனடியாக அவர்களுடன் புறப்பட அவன் சம்மதிக்கவில்லை. இப்படியே இந்த பக்கத்திலேயே எத்தனையோ காலம் சுத்தின்னு இருந்தேன். என்னமோ உன்னை பார்க்கணும்னு ஆசை இருந்தது. கையில் இருந்த பணத்தெல்லாம் போட்டு டிக்கெட் வாங்கி சென்னைக்கு வந்தேன். எப்படியோ தேடி பிடிச்சுண்டு உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா பார்க்கத்தான் கொடுத்து வைக்கல. இப்போ இங்கேயே சந்திச்சிட்டோம். பார்த்தாச்சு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் என்னத்துக்கு வரணும்? பிடிவாதம் செய்தான். நான் அந்த சமயம் வீட்டுல இல்ல. என் அண்ணாவோட பேர குழந்தைங்க, பொறுப்பு இல்லாத டீனேஜ் பசங்க. அதனால அவள் முடிக்கவில்லை. நீலு வறட்சியாக சிரித்தான். யாரோ பிச்சைக்காரன் தொந்தரவு பண்ண வந்துட்டான்னு துரத்திட்டாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. தோற்றத்தை பார்த்து எடை போடுற மனுஷாதானே உலகத்துல அதிகம். நீ போட்ட பிச்சையில வாழ்றவன் நான் அவளுக்கு தெரியாது நீலு. வாசம் வரைக்கும் வந்துட்டு உன் வீட்டு சாப்பாட்டை நீயே சாப்பிடாம போனா அது எனக்கு மட்டும் எப்படி ஜீரணமாகும்? அதனால கொஞ்ச நாளாவே நான் ஒரு பிடி சாதம் கூட சாப்பிட முடியாம வயிற்று பரட்டல்ல திண்டாடுறேன். என்னை நன்றி கெட்டவளாக்கி வேடிக்கை பார்க்காத நீலு. எல்லார் முன்னாலேயும் உன் காலை பிடிச்சுண்டு கெஞ்சணும்னு நீ நினைச்சா நான் வெக்கப்பட மாட்டேன். அந்த சின்ன வயசுலயே உன் கையை பிடிச்சுன்னு ஓட்டம் ஓட்டமா ஓடி அந்த நரக வாழ்க்கையிலிருந்தே விடுதலை வாங்கி கொடுத்த வீரன். உன் பாதத்தை என் கண்ணீரால கழுவணும். அதை தொட்டு நமஸ்கரிக்க நான் கடமைப்பட்டவ. உன்னை இப்படியே இங்க விட்டுட்டு நான் மட்டும் ஊருக்கு போக மாட்டேன். படபடவன பேசிய சீதா குனிந்த போது வெடுக்கென்று எழுந்தான். அவன் கையெடுக்கில் சருகி கொண்டிருந்த அந்த தடியை ஊன்றிக்கொண்டு அவளை இரக்கமாக பார்த்தான். சீதா, உன்னை ஒருபோதும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். நீ ஏன் மனசை கஷ்டப்படுத்திக்கிற? நீ உடனே எங்களோட வரணும் நீலு. அப்பத்தான் என்னை மன்னிச்சுதான் அர்த்தம். பிடிவாதம் பண்ணாத, புறப்படுறா. குளறியபடி அவள் கண்ணீர் விடித்தாள். சீதா, வர. முதல்ல நீ கண்ணை தொடச்சுக்கோ. நீ அழாம சிரிச்சுண்டே நிறைவோட வாழணும்னு ஆசைப்பட்டவனா? அப்படி இருக்கச்சே நீ மனசு உடைஞ்சு அழ நான் காரணமா இருப்பேனா? உன்னோட வர முடிவுல ஒப்புக்கொண்டான். மருந்து கொடுத்த மயக்கத்திலே நீலு அயர்ந்து உறங்கி விட்டான். இருமலும் தணிந்திருந்தது. அடிக்கொரு தடவை சீதா எழுந்து வந்து அவனது நாடி துடிப்பை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். காய்ச்சல் தணிந்து வியர்வை நெற்றி மீது துளித்திருந்தது. துண்டால் அதை துளைத்துவிட்டு மிகவும் பரிவுடன் பச்சை குழந்தையை பார்க்கும் தாய் போல இரவு முழுவதும் தூங்காமல் அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நவஜீவன் எக்ஸ்பிரஸ் வெகு விரைவாக தண்டவாளத்தின் மீது தாளமிட்டபடி ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் இரவு 7 மணி அளவிலே சென்னை கடற்கரை நிலையத்தை வண்டி அடைந்தது. நீண்ட பிரயாணத்தினால் அழுத்துவிட்ட பயணிகள் அவரவர் மூட்டைகளுடன் அடித்து புரட்டு கொண்டு அவசரமாக இறங்கினர். ரங்கையா கைகுவித்து வணங்கிவிட்டு விரைவாக தமது குடும்பத்துடன் கூட்டத்திலே மறைந்து விட்டார். சரோஜா தன் கணவரை கண்டதும் பல ஆண்டுகள் பிரிந்து விட்டதை போன்றதொரு தாபத்துடன் அவசரமாக விடை பெற்றுக் கொண்டு பறந்து விட்டாள். மரகதத்தை வரவேற்க தம்பி வந்ததால் மகிழ்ச்சியோடு அவளும் நகர்ந்து விட்டாள். டாக்டர் ரேவதியின் மகனும் மருமகளும் காருடன் வந்திருந்தனர். ஆனால் அவள் கோஷ்டியின் தலைவியாயிற்றே.
அவசரப்படாமல் பொறுப்பு உணர்வு நிறைந்த டாக்டராக நோய்வாய்ப்பட்டிருக்கும் நீலுவையும் அதனுடைய கடுமையின் அளவு தெரியாத சீதாவையும் விட்டு போக மனமின்றி நின்று கொண்டிருந்தாள். நீலு மெல்ல இறங்கி வந்தான். அவனது கையை ஆதரவுடன் பிடித்துக்கொண்டு அவனது மூட்டையையும் தூக்கி கொண்டு சீதா வெளியே வந்தாள். அவளுக்காக வீட்டிலிருந்து டிரைவர் காருடன் வந்திருந்தான். அவள் எதிர்பார்த்தபடியே அவளை வரவேற்க யாருமே வந்திருக்கவில்லை. அதை யூகித்த டிரைவர் முந்திக் கொண்டான். திலீப் ஐயாவும் ரதி அம்மாவும் சினிமாவுக்கு போயிருக்காங்க என்றான். என்றாள் அவள். ஐயா பிசினஸ் மீட்டிங்ல இருந்து இன்னும் வரல. அம்மா அமெரிக்கா போற தங்கச்சி மகனை வழி அனுப்ப விமான நிலையத்துக்கு போயிருக்கிறாங்க. சீதா மௌனமாக தலையாட்டினாள். அவள் அமைதியில்லாமல் தவித்த அந்த பழைய மனநிலையில் இருந்திருந்தால் யாரும் தன்னை வரவேற்க வரவில்லை என்று ஆதங்கப்பட்டிருப்பாள். தன்னை பற்றி அன்போடு சிந்திக்கும் ஒரு நண்பன் அருகில் இருக்கும் போது அவளுக்கு அவர்களது அசட்டை மனதை உறுத்தவில்லை. காரின் கதவை திறந்து நீலுவை பின் ஆசனத்தில் உட்கார வைக்க விரும்பிய போது ரேவதி அருகில் விரைந்து வந்தாள். சீதா, இந்த கார்ல நானும் உன்னோட வரேன். நேரா நாம நீலுவை கொண்டு போய் சுயம்பு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிடலாம். அவருக்கு இப்ப நல்ல வைத்தியமும் பாதுகாப்பான பணிவிடையும் தேவை. என்ன சொல்ற என்று கேட்டாள். சீதா பிடிவாதமாக இருந்தாள். நீலு, இனி என் வீட்டுல தான் இருக்க போறான். எத்தனை நோயா இருந்தாலும் தகுந்த வைத்தியம் செய்ய டாக்டர் நீங்க இருக்கீங்க. பணிவிடை செய்ய பொறுப்பா நான் இருக்கேன். அனாதையாட்டம் அவனை நான் ஆஸ்பத்திரியில தங்க அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு மீறிய கேஸா இருந்தா ஸ்பெஷலிஸ்டுகள் எல்லாம் கூப்பிட்டு பார்க்க ஏற்பாடு பண்ணிடலாம். பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு இல்லாத பணம் இங்க யாருக்கும் தேவையில்லை முடிவாக கூறிவிட்டாள். ரேவதி முடிவில் ஒப்புக்கொண்டாள். அன்று இரவு கீழே இருந்த பெரிய ஒரு படுக்கை அறையில் கட்டிலின் மீது மிருதுவான படுக்கையில் அவனை படுக்க வைத்தாள். ரேவதி ஏற்பாடு செய்திருந்த நர்ஸ் உடலை துளைத்து சுத்தப்படுத்தி சுத்தமான ஒரு மெல்லிய துணியை வேட்டியாக கட்டிவிட்டு போர்த்தி விட்டிருந்தாள். ரேவதி தேவையான மருந்துகளை ஊசி மூலம் செலுத்தினாள். சீதாவின் பயண களைப்பு தீர்ற வரைக்கும் நர்ஸ் கவனிச்சுக்கட்டும் என வற்புறுத்தலாக கூறிவிட்டு சென்றாள். இரவு வெகு நேரம் சென்ற பின்னர் தான் மற்ற எல்லோரும் வீடு திரும்பி இருந்தனர். மறுநாள் காலை ஆபீஸுக்கு கிளம்ப கீழே இறங்கிய பொழுதுதான் மித்திரன் அவனை கவனித்தான். பூஜை அறை பக்கத்து அறையில் தாடியும் மீசையுமாக இருந்த கிழவன் யார் அந்த வேண்டாத விருந்தாளி? அவனுக்கு எரிச்சலாக வந்தது. காஃபி சாப்பிட சாப்பிட்டறையில் யாவரும் உட்கார்ந்த போதுதான் சீதா சொன்னாள். நான் ஒரு 10 நாளைக்கு ஆபீஸ் தொழிற்சாலை எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு வீட்டோட இருந்து நீலுவை கவனிக்கணும். நீலுவா? ஆத்திரமாக ஓங்கி ஒலித்தது அவன் குரல். கிராமத்துல எங்க பக்கத்து வீட்டுக்காரன், வெகு நாளைய சிநேகிதம். உறவு விட்டு போலாம், ஆனா சிநேகிதம் அருந்து போக கூடாது. அவனுக்கு உடம்பு சரியில்லை. இங்கே வச்சு கவனிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மித்திரன் பற்களை கடித்தான். மனைவியை அர்த்தபாவத்துடன் பார்த்தான். அதுக்கு வீட்டுல எதுக்காக வைத்தியம் பார்க்கணும்? ஆஸ்பத்திரி இருக்கே, தாராளமா கவனிக்கலாமே. அத்தையை ஏளனமாக வெறித்தான். இந்த வீடு என் வரைக்கும் வீடாவே இருந்ததில்ல. இப்போ ஆஸ்பத்திரியா மாறினா ஒன்னும் கெட்டு போயிடாது. மேலும் ஏன் பிரச்சனைகளை பத்தி மத்தவங்க கிட்ட விவரிக்க எனக்கு பொழுதுல. ஆபீஸ்ல நான் கவனிக்க வேண்டிய ஃபைல்களை மேனேஜர் இங்க எடுத்துன்னு வரட்டும். நான் இல்லாம ஒன்னும் குடிமொழியிடாது. உங்க இஷ்டம் கூறிவிட்டு அவன் எழுந்தான். தன் பிரீஃப் கேஸுடன் புறப்பட்டான். விடுக்கென்று எழுந்த லலிதா சீதாவிடம் எதுவும் பேசாது மாடிக்கு போய்விட்டாள். திலீப்பும் ரதியும் அந்த திருவென விழித்துவிட்டு மெல்ல நழுவினர். 1 வார காலம் ஓடிச் சென்றது. டாக்டர் ரேவதி அன்றாடம் 2 வேளைகள் வந்து நோயாளியை கவனித்தாள். 2 ஸ்பெஷலிஸ்டுகளை வரவழைத்து அவனை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தாள். சீதா ஓயாமல் அயராமல் அலுப்பையும் பாராமல் பொறுப்பாக பணிவிடை புரிந்தாள். தாடியும் மீசையுமாக அழுக்கு பிடித்த பிச்சைக்காரனைப் போலிருந்த நீலு இப்போது முற்றிலும் புதிய ஒரு மனிதனாகி விட்டிருந்தான். தோளில் வழிந்த பரட்டை முடி சீராக வெட்டப்பட்டு தாடி மீசை மழிக்கப்பட்டு சுத்தமாக இருந்தது. அவனுக்கென்று சீதா தருவித்த புதிய ஜிப்பா வேட்டி இஸ்திரி மடிப்புடன் மொடமொடத்தது. வெள்ளை வெளேர் என்ற படுக்கை விரிப்பின் மீது உயரமாக அடக்கியிருந்த மிருதுவான தலையணையில் சாய்ந்து கொண்டு பத்திரிகையை புரட்டிய நிலையில் அவன் அந்த பெரிய பங்களாவின் எஜமான் போல கம்பீரமாகத்தான் அவன் இந்த வயதிலும் காணப்பட்டான். அன்று காலை சீதா அவனுக்காக தயாரித்த ஓட்ஸ் கஞ்சியை டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்தாள். நீலு வழக்கம் போல அதை வாங்கி குடித்துவிட்டு துண்டால் துடைத்துக் கொண்டான். பத்திரிகையை மடித்து வைத்தான். தொண்டையை கனைத்துக் கொண்டான். சீதா, என் உடம்பு இப்ப நன்னா தேறிட்டு இன்னும் 2 நாள்ல கிளம்பலான்னு இருக்கேன். எங்க? சீதா அதட்டினாள். ஏன் போல ஆசாமிக்கு இந்த பரந்த பாரத கண்டத்துல இடமா இல்ல. நீ எங்கேயும் போறதில்ல. இதுதான் உன் வீடு, தெரிச்சுக்கோ. சீதா கண்டிப்புடன் கூறினாள். இதனால உனக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும் தெரியுமா? நீலு, நீ எனக்காக பட்ட கஷ்டங்கள்ல 1000ல் 1 பங்கு கூட இருக்காது. சின்ன வயசுல துணிவோட எனக்கு ஒரு நல்ல நண்பனா துணையா இருந்த.
இந்த வயசுல தன்னந்தனியே தடுமாறிக்கிட்டு இருக்க எனக்கு உன் உற்சாகமான பேச்சு துணை தேவை. அதனால நீ எங்கேயும் போக அனுமதிக்க மாட்டேன். ஆவேசமாக அவள் பேசினாள். ஹஹா என அவன் உரக்க சிரித்தான். வீடு முழுவதும் அந்த உற்சாகமான சிரிப்பில் கலகலத்தது. என் உடம்பு கொஞ்சம் தேரட்டும், அப்புறம் கேட்கலான்னு இருந்தேன் நீலு. நான் ஹாஸ்டல்ல படிச்சுருந்தப்போ ஒரு தடவை வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் திடீர்னு உன்னை பத்தியே ஒரு தகவலும் இல்லாம போயிட்டுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நாம சந்திச்சோம். இடையில நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை பத்தி நினைச்சு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய பங்களால பாலும் பழமும் சாப்பிட்டுண்டு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கேனே. நீலு, ஜான் இடம் கூட இல்லாம பட்னியோட யார் வீட்டு திண்ணையிலேயோ இல்ல மரத்தடியிலயோ படுத்திருக்கானோ, இப்படிலாம் நினைச்சு என் மனசை போட்டு கொதறின்னு வந்திருக்கு வருத்தி இருக்கேன். நம்புவியா நீலு? நம்புறேன் சீதா. உன்னை எனக்கு தெரியாதா? உன் மேல மனஸ்தாபம் பட்டுண்டு நான் ஒளிஞ்சு வாழல. வேலை கிடைச்சப்போ உனக்கு பணம் அனுப்புனேன். நன்னா படிச்சா உனக்கு உபகார சம்பளம் கிடைக்கும்னு தலைவி என்கிட்ட சொல்லியிருந்தா. எனக்கே சாப்பாட்டுக்கு திண்டாட்டமாயிடுத்து. உன் படிப்புக்கு துணி அனுப்ப முடியல. அத பத்தி கேட்கல நீலு. நீ வடக்கு எதுக்காக திரிஞ்சுட்டு இருந்த? அதுவா, அது ஒரு கதை. வேடிக்கையானது. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நீயும் நானும் சந்திச்சா மாதிரி அப்போ வடக்க எனக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. புரியும்படியா சொல்லேன். என் அக்கா செத்து போனதும் எங்க அப்பா என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு தலைமறைவா ஓடிட்டார். அது உனக்கு தெரியும். அக்காவோட துர்மரணத்துல அவர் மனசு வெறுத்து சன்னியாசியா போயிட்டார்னு ஊர்ல பேசிண்டா. ஆனா அவருக்கு குடிப்பழக்கம் உண்டுங்கிறதும், எத்தனை காலம் ஒளிவு மறைவுல இந்த காரியத்தை அதுலயும் ஆச்சார அனுஷ்டானங்கள்ல நம்பி வாழ்ற கிராமத்தின நடுவ பண்ண முடியும்? உண்மை அம்பலமாகிட்டா அதுக்கு பயந்தான் ஓடிட்டார். அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியும். பதிபக்தி அவ வாய திறக்கல. பாவம் உங்க அம்மா. வடக்க வேலைக்கு அலைஞ்சேன். அப்போ அலகாபாத்ல ஒரு வங்காளி நண்பன் கிடைச்சான். அவனும் என்ன போல அன்னாடங்காச்சு. எனக்கு வேலை இல்லாத சமயம் எனக்கும் சோறு போட்டான். அவன் தம்பி ஜுரத்துல ஆஸ்பத்திரியில கிடந்தான். அவனை பார்க்க கிளம்பின சிநேகிதனோட நானும் ஆஸ்பத்திரிக்கு போனப்பதான் அந்த சந்திப்பு. யாரோட நிலு? சாத் என்ன பெத்த அப்பாவோட ஒரு சந்திப்பு. அதே வார்டுல அவரும் ஒரு நோயாளி. என்னை கண்டதும் அப்பா அடையாளம் கண்டுட்டார். ஓன்னு அழுதார். நீலு, என்னை ஊருக்கே அழிச்சுன்னு போயிடு, காவேரி தீரத்துல என்னை கரையேத்தி விடுறான்னு கைய பிச்சுன்னு கதினார். ஊருக்கு அழிச்சுன்னு போனியா நீலு? எப்படி முடியும்? அவர் குடிச்சு லிவர் கெட்டு சாக கிடந்தார். அந்த நிலையில ஒரு ஊருக்கு தான் அவரை போக முடியும். அலகாபாத்துக்கு வந்துட்டு காவேரியை பத்தி ஏன் நினைக்கணும்? திரிவேணி சங்கமத்துல புண்ணிய கஷேத்திரத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தான் அவர் முடிவுன்னு புரிஞ்சிடுது. காவேரியும் கங்கையும் ஒண்ணு, தெற்கும் வடக்கும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டேன். அவர் காரியத்தை மக அப்பனுக்கு செய்கிற கடைசி கைங்கரியத்தையும் முடிச்சேன். நீலு குரல் கம்ம சற்று நிறுத்தினான். உடனே ஊருக்கு திரும்பி இருக்கலாமே? சீதா கேட்டாள். எப்படி முடியும்? இந்த வயசுல என் அப்பாவை நம்பி ஒருத்தி அவர்கிட்ட மாட்டின்னு இருந்தா. என் சித்தி ஒரு வடநாட்டு பொண். வறுமை வைதவியம்னு அவளுக்கு வாரி வழங்கிட்டு அப்பா போயிட்டார். அவளே ஒரு நோயாளி. எனக்கு புள்ள குட்டி கிடையாது. இந்த மனுஷனை நம்பி இத்தனை வருஷம் கூட இருந்தேன். இப்ப என்ன செய்வேன்னு அழுதா. அவளை காப்பாத்த கொஞ்ச காலம் அங்கேயே கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு தங்கியிருந்தேன். அவ காலம் முடிஞ்சதும் கிளம்பினேன் ஊருக்கு. அம்மாவை பாத்தியா? எப்படி இருந்தா? ஆவலோடு கேட்டாள் சீதா. அவளுக்கும் கொல்லி போடத்தான் போனேன். அம்மாவும் உடம்பு சரியில்லாம இருக்கிறதா தகவல் கிடைச்சது. உடனே பார்க்கணும்னு தோணித்து. படுத்த படுக்கையா நாதியத்து கிடந்தவளை பார்த்ததும் என் மனசெல்லாம் வலிச்சுது. ஆனா பாவம், அவளுக்கு என் மேல துளி கூட கோவம் இல்ல. உன் தாயார் கள்ளங்கபலமற்ற வெகுளியாச்சே, தெரியுமே. கழுத்து சங்கிலி எடுத்துட்டதுக்கு கூட கோச்சுக்கலையா? விவரம் தெரிஞ்சு அம்மா என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு வாழ்வு கொடுக்காத சங்கிலி அந்த பொண்ணுக்காவது வாழ்வு கொடுத்ததே, இது போதும்டா. இப்பவாது நிஜத்தை சொல்லுடா. சீதா சௌக்கியமா இருக்காளான்னு கேட்டா. அவ சௌக்கியமா படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்காம்மான்னு. அம்மா என் கையை எடுத்து கண்ணுல ஒத்துண்டா. நல்லதே செய்யற இந்த கையால இந்த அம்மாவுக்கு கொல்லி போடுறா கண்ணான்னு எனக்கு அழுக பிச்சுண்டுது. எத்தனை வெள்ள மனசு அவளுக்கு. அவன் குரல் தடைப்பட்டது. அப்போ அப்பா போயிட்டு சமாச்சாரத்தை சொல்லலியா? என் தாய நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பூவும் பொட்டுமா பல கஷ்டங்கள் நடுப்ப சிரிச்ச முகத்தோட பார்த்த அந்த அழகான நினைவை உண்மையை சொல்லி கலைக்க விரும்பல. அதனால அப்பாவை பத்தியே சொல்லாம அவளை சுமங்கலியாவே கரையேத்தி விட்டேன். மஞ்சளும் குங்குமமா போயிட்டா? சீதா நிகழ்ந்தாள். ஆனா ஊராருக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா? கேட்டாள். ஊரார்? அம்மாவோட பணத்தை எரிக்க கூட நம்ம மனுஷா யாருமே உதவி செய்யல. நான் தான் அயோக்கியனாச்ச. கட்டுப்பாடா உங்க அப்பா உள்ளவர் உள்பட வரல. அதனால என்ன? குடியான தெருவுல என் சிநேகிதக்கார பசங்களை கூட்டின்ட்டேன். சிவப்பு செல்லா துணி போட்டு பூ மாலை மஞ்சள் குங்குமத்தோட அம்மாவை ஜாம் எடுத்துன்னு போய் காவேரி கரையில கொல்லி போட்டேன். அப்படியே காவேரியில தலை முழுகினேன். அந்த ஊருக்கே முழுக்கு 2ஆம் தடவையா. சீதா லேசாக விம்மினாள். அலமேலுவின் முடிவு அவளை பாதித்திருந்தது. நாங்க இருந்த வீடு மாமாவோடது.
அவ பிடிச்சுட்டா. அப்புறம் என்ன, ஆகாயமே கூரை பூமியே வீடுன்னு சந்திச்சவனெல்லாம் சொந்தக்காரன்னு வாழ்ந்துட்டேன், முடித்தான் அவன். ஆமா, அந்த கடைக்காரன் மன்மோகன் நிலையத்துல ரொம்ப சிநேகமா? திடீரென நினைவு வந்தவளாய் கேட்டாள். ஒரு விபத்து மூலமா சிநேகிதம். கேட்டா அதிசயிச்சு போவ. அந்த ஒல்லி மனுஷன் வகிச்ச பகுதியில நானும் பக்கத்துல ஒரு வீட்டுல இருந்த சமயம், ஒரு நாள் சாயந்தரம் அவங்க வீட்டுல நெருப்பு பிடிச்சுக்கிட்டு உள்ள அவரோட 3 வயசு குழந்தை. நெருப்ப மீறி உள்ளே போக எல்லாருக்கும் பயம். அலறிண்டே வெளியே நின்னா. என்னால சகிக்க முடியல. தைரியமா பாஞ்சு குழந்தைய தூக்கின்னு ஓடி வந்தேன். அதுக்கு அடையாளம் கூட வச்சிருக்கேன் பாரு என்றபடி தீப்புண் காய வடுக்களை கொண்ட கையை நீட்டினான். சீதா நெஞ்சுருகி போனாள். இந்த நீலுவுக்கு இத்தனை சுத்தமான, விசாலமான, அன்பான இதயமா? என்ன யோசிக்கிற? எப்ப பாரு சதா பம்பு தும்புல மாட்டிக்கிற ஜன்மண்டா இவன் நினைக்கிறியா? நீலு சிரித்தான். இல்ல நீலு, நீ அப்படி உதவி செஞ்சுட்டு கூட காஃபிக்கு அவன்கிட்ட காசு கொடுத்தியேன்னு நினைச்சேன். சேச்ச, நீ இன்னுமா என்ன புரிஞ்சுக்கல? இனாமா அவன் காஃபியை சாப்பிட்டா என் உதவிய காசுக்கு வித்தா மாதிரி ஆயிடும். அத்தனை மட்டமானவனா நான் சீதா? நீலு புன்னகை செய்தான். நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும். இப்போ நீ இதெல்லாம் சொன்னதும் நீ என் கண் முன்ன எப்படி இருக்க தெரியுமா? மீசை தாடியெல்லாம் இல்லாம வெள்ளை சொக்கா போட்டுண்டு நீலு கள்ளமற்று சிரித்தான். அடியும் முடியும் தெரியாம அர்ஜுனனை பிரமிக்க வச்சு விஸ்வரூபத்துல தரிசனம் கொடுத்தாரே கிருஷ்ண பரமாத்மா, அந்த திருவுருவுல உன் மனசோட தாராளத்தோட அடியும் முடியும் தெரியாம நான் பிரமிக்கிற நீலு. நீ உண்மையிலேயே மனுஷனா இல்ல தேவனா? உணர்ச்சியுடன் கேட்டாள் சீதா. நீலு வழக்கம் போல் வேடிக்கையாக சிரித்தான். பைத்தியக்காரி, என்ன நன்னா பாரு, நான் சாதாரணமானவன். குற்றங்கள் நிறைந்த பலவீன உணர்வுகளுக்கு அடிமையாகும் கேவலமான ஒரு மனுஷன். என்ன சாமியாக்காத. மீண்டும் சிரித்தான். சீதாவின் கண்களிலிருந்து முத்துக்கள் போல் நீர் உருண்டு சிதறியது. அன்று மாலை கல்லூரியிலிருந்து திரும்பி வந்த திலீப்பும் ரதியும் காஃபி டிஃபனை அவசரமாக சாப்பிட்டு விட்டு அந்த அறைக்குள் மெல்ல எட்டி பார்த்தார்கள். நீலு கட்டிலின் மீது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வாயில் வராந்தாவில் கண்டல் மூட்டையும் கையில் கொம்புமாக உட்கார்ந்திருந்த அந்த அழுக்கு பிடித்த கிழவனுக்கு இத்தனை பெரிய யோகமா? எரிச்சலுடன் தோளை குலுக்கிக் கொண்டு சகோதரியை பார்த்தான் திலீப். மாடிக்கு போய் பேசுவோமா? ஜாடை காட்டினாள் அவள். அன்று அந்த வீட்டில் அவர்களை தவிர யாரும் இருக்கவில்லை. ஒரு அவசர விஷயமாக முதலாக ஒரு வாரத்துக்கு பின்னர் ஆபீஸ் வரை போயிருந்தாள் சீதா. காலையில் கணவனுடன் புறப்பட்டு வெளியே சென்ற லலிதா இன்னமும் வீடு திரும்பவில்லை. நீலு வந்ததிலிருந்து அவளுக்கு அந்த வீட்டிலே இருப்பே கொள்ளவில்லை. வெகு நேரம் சென்ற பின்தான் மித்திரன் வீடு திரும்புவான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த சங்கதி. மாடி ஹாலுக்குள் சோஃபாவின் மீது வந்து உட்கார்ந்த ரதிதான் முதலில் பேச ஆரம்பித்தாள். அம்மாவும் அப்பாவும் நேத்து ராத்திரி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்பா ரொம்ப கோவமா இருக்கார் என்றாள். கிழவனை பத்தி தானே? எனக்கு கூட ஆத்திரமா வருது. யார் இவன்? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இவனுக்கு ராஜோபச்சாரம் பத்திண்டு வருது. திலீப் ஆத்திரப்பட்டான். அப்பா அம்மாட்ட நேத்து ராத்திரி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அப்பதான் புரிஞ்சுது. ரதி மர்மமாக பேசினாள். குட்டைய குழப்புற, விஷயத்தை புட்டு வையன். எரிந்து விழுந்தான் திலீப். இந்த கழத்தை பிச்சைக்காரன் விரட்டணுமே, அன்னைக்கு சீதா ஆண்டி முகத்தை பாத்தியே, ஞாபகம் இருக்கா? ரதி கேட்டாள். இல்ல, பொறுமையற்று தலையை ஆட்டினான் திலீப். அவங்க முகம் திடீர்னு வெளுத்து போச்சு. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம். இப்ப அம்மா சொன்னதை கேட்டதும் இழுத்தாள் அவள். போர் அடிக்காத, சீக்கிரம் விஷயத்துக்கு வா. எரிந்து விழுந்தான் அவன். ஆமா, நிதானமா எந்த விஷயத்துமே நீ கேட்க மாட்ட. சீதா ஆண்டி கிராமத்துல இருக்கிறச்ச இந்த கிழவன் நீலு பக்கத்து வீட்டு அடிப்பயலாம். அப்பவே அவனுக்கு ஆண்டி மேல ஒரு கண்ணு. சின்ன வயசுல ஆண்டிக்கு கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிட்டானா. மீதி எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டு பையனோட ஆண்டி ஓடி போயிட்டா, அதானே? கரெக்ட். அந்த பக்கத்து வீட்டு தடி பையன் தான் இந்த கிழவன் நீலு. ஓடி போய் கொஞ்ச நாள்ல அவளுக்குள்ள ஏதோ சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாளாம். இப்போ இத்தனை வயசுக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்பு. சிரித்தாள் ரதி. இல்ல, நீ சொல்றது தப்பு. இவன் தேடிண்டு இங்க வந்தப்போ நாம தானே பிச்சைக்காரன் விரட்டிட்டோமே. நம்ம ஆண்டி ஒரு ரிலீஜியஸ் டூர் போனாலே, அங்க இவனை சந்திச்சாலாம், அழைச்சுன்னு வந்திருக்கா. சீதா ஆண்டிய பார்த்தா இந்த மாதிரி காரியம் செய்யறாள் ஆட்டமே இல்லையே. எத்தனை பதவிசா இருக்கா. ஆண்டி ஓடி போனப்போ அவளுக்கு வயசு 60, 15 வயசு. நம்மள போல ஒரு டீனேஜ் வயசு. இந்த கிழவிக்கு இந்த சின்ன வயசுல இத்தனை பெரிய ரொமான்ஸா? மை காட்! கழுக்கென்று சிரித்தாள் ரதி. ஓல்ட் லேடி, லேஸ் பட்டதில்ல. வா திலீப், இந்த கிழவனை சீதா ஆண்டி மன்மாட்ங்கிற இடத்துல சந்திச்சதா சமயக்கார மாமாட்டா சொல்லிட்டு இருந்தா. ஆமா, மன்மாட் எங்க இருக்கு? நான் தான் பூகோளத்துல பூஜ்யம்னு தெரியுமே, இரு பார்த்து சொல்றேன். திலீப் ஓடி சென்று புத்தக அலமாரியை திறந்து தேச வரைபடத்தை பிரித்து பார்த்தான்.
மன்மாட், இது வடமேற்கே பூனா கிட்டல இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா. ரதி குதித்தாள். கிழக்கே போகும் ரயில்னு ஒரு படம் வந்தது. மேற்கே ஒரு குன்றம்னு கதை படிச்சோம். இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற இந்த நாடகத்துக்கே வடக்க ஒரு சந்திப்புன்னு பேர் வச்சா தமாஷா இருக்காது? கையை தட்டி கலகலவென சிரித்தாள். ரொம்ப பொருத்தமா இருக்குமே. இத்தனை வயசுக்கு மேல பழம் காதலர்கள் வடக்க ஒரு சந்திப்பு. நீ ரொம்ப ரொமான்டிக். ஹோ 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 என இருவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். பின்னால் லேசான காலடி ஓசை கேட்டு அதிர்ந்து போய் இருவரும் திரும்பி பார்த்தனர். ஒரு கையில் கட்டு ஆபீஸ் ஃபைல்களுடன் சீதா நின்று கொண்டிருந்தாள். அவள் முகமும் கண்களும் கோபத்தில் செவேல் என்று இருந்தன. இப்பத்தான் வரல ஆண்டி, உளறினான் திலீப். என்னை பத்தி நீங்க வம்பு பேச ஆரம்பிச்சப்பவே வந்துட்டனே, அழுத்தமாக கூறினாள் சீதா. ரதி அரண்டு போனாள். திலீப் கொட்ட கொட்ட விழித்தான். சீதா அவர்களை சினம் பொங்க சில கண நேரம் உறுத்து பார்த்தாள். பிறகு சோஃபாவில் அமர்ந்தாள். இப்படி வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். அவள் அதட்டினாள். எச்சலை விழுங்கியபடி இருவரும் எதிரே வந்து நின்றனர். அத்தனை மரியாதை தேவையில்ல, உட்காருங்க, உத்தரவிட்டாள். அவர்கள் சிறிது பயத்துடன் அமர்ந்தனர். நீங்க 2 பேரும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பொதுவா நம்ம நாட்டு சரித்திரத்தை பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பமும் உங்களுக்கு கிடையாது. சரித்திரத்துல ரொம்ப தூரம் போக வேண்டாம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நம்ம சமூகத்துல இருந்த பழக்க வழக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க எப்போதாவது முயற்சி பண்ணதுண்டா? திலீப் வேகமாக நகத்தை கடித்தான். ரதி தன் மேக்சியின் மடிப்பை விரலால் நெருடினாள். நீங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பத்தியே தான் உங்களுக்கு சிந்தனை. அப்படி வளர்ந்துன்னு வரும் சுயநலத்தின் உருவம் தான் இந்த காலத்து டீனேஜுங்கிற சமுதாயம். இருவரும் மௌனம் சாதித்தனர். சீதா வெறுப்புடன் தொடர்ந்தாள். 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசு குழந்தைய 50 வயசுக்காரனுக்கு 5ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கொடுமை பழக்கத்துல இருந்தது. தப்பி தவறி அந்த கணவன் செத்துட்டா இந்த பிஞ்சு விதவிய அவனோட சிதையில நெருப்புல எரிய விடுற ஒரு கொடுமையை பத்தி கேள்விப்பட்டிருக்கலா? ஆமாம் என இருவரும் தலையை ஆட்டினர். அந்த குழந்தை எவ்வளவு வேதனையில அலறி துடிச்சு செத்துருக்கும்னு எப்பவாவது நீங்க நினைச்சு பார்த்துட்டுண்டா? நினைச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கொடுமை வழக்கம் அழிஞ்சு வேற ஒரு வகை கொடுமை புலப்பட்டது. பெண் குழந்தைங்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி. 5, 8 வயசுல கல்யாணமாக பிஞ்சில விதவையாயிட்டா ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அவளோட இளமை பருவத்துல அவ தலைய மழிச்சு அழக சிதைச்சி வெள்ளப்புடவைய கட்டி முக்காடு போட்டு ஒரு மூலையில உட்கார வச்சிருவாங்க. காலம் முழுசும் அவ உடல், உள்ளம், உணர்வுகள் எல்லாமே ஊமையாகிடும். அத பத்தி கேள்விப்பட்டிருக்கலா? இப்படி சின்ன குழந்தைங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை நினைச்சு எப்பவாவது உங்க மனசுல துளியாவது வருத்தப்பட்டிருப்பலா? இருவரும் பரிதாபமாக விழித்தனர். வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த காலத்துல நீங்க இல்ல. தலைவலியும் ஜுரமும் தனக்கு வந்தாதானே தெரியும். ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ரதி உன் மூஞ்ச அருந்து தொங்கிடுறது. ஒரு சின்ன ஏமாற்றத்தை தாங்க முடியல. வாழ்வு முழுசும் உணர்வுகளை அடக்கி அலங்கோல உருவத்துல யார் முன்னாலேயும் வராம ஒரு அவல வாழ்வு அனுபவித்து ஆகணும்னு அந்த குழந்தை மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இப்பவாது உன்னால அதை பத்தி யோசிச்சு பார்க்க முடியறதா? கைவிரல்களை சொலுக்கி கொண்டாள் ரதி. திலீப் சட்டை பித்தானை திருகிக் கொண்டு கீழ் உதட்டை கடித்தபடி நின்றான். இப்போ காலம் ரொம்ப மாறிட்டுது, ஒப்புக்கிறேன். போன வருஷம் உன் அம்மாவோட அப்பா செத்து போனார். உன் பாட்டி பொட்டு பூவைத்தான் உதறினா. பட்டு புடவை, கழுத்து சங்கிலி, காது வைரக்கம்மல், மூக்குத்திகளை எடுத்து பிறகு அப்புறம் எரிஞ்சிட்டாளா? தலைமுடிய சீவி அழகா கொண்ட போட்டுக்கிறா. அதை பத்தி யாருமே வித்தியாசமா நினைக்கலையே. சமூகம் அப்படி மாறிடுதே. இதே கதி இந்த காலத்து டீனேஜ் பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா உடனே அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சிருப்பா இல்லையா? மாபெரும் சீர்திருத்தம் செஞ்சுட்டதா பெருமையா பேசிப்பா. சமூக முன்னேற்ற பாதையில ஒரு மைல் கல்லுன்னு சிலாகிப்பாங்க. நான் அந்த காலத்து குழந்தை விதவை. துணிவோட ஒரு சின்ன புரட்சி பண்ணாம பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தா, டேய் திலீப், இப்ப நீ இத்தனை பெரிய பங்களால ஏசி அறையில தூங்கி ஹெரால்ட் ராபின்ஸ் படிச்சுண்டு கத்த கத்தையா சிகரெட் ஊத்திண்டு திரிஞ்சுட்டு இருக்க முடியாது. ரதி, நீ விதத்துக்கு ஒரு அலங்காரத்துல ஊரை சுத்தின் கார்ல பவனி வந்துட்டு இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. இந்த வாய்ப்பு கொடுத்த நீலுவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரை மட்டமா நீங்க பேசுறத இன்னொரு தடவை நான் கேட்டேன். நான் ரொம்ப பொல்லாதவளா இருப்பேன், ஜாக்கிரதை, சீறினாள். திலீப் நடுநடுங்கி போய்விட்டான். ஆண்டி ஷட்டப், போதும். பேசுறதும் பேசிட்டு பொய் சொல்ல தேவையில்லை. மடமடவென எழுந்து அவள் தன் அறைக்குள் ஃபைல்களை மேஜை மீது வீசிவிட்டு வெளியே வந்தாள். மறுநாள் காலை காஃபி டிஃபன் சாப்பிட அவர்கள் மூவரும் வந்து உட்கார்ந்தனர். மித்திரன் எழுந்து சென்று இடைக்கதவை மூடினான். சீதா கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தாள். உங்களோட கொஞ்சம் பேசணும். சமயக்காரர் காதுல பட்டு நம்ம குடும்பமானம் கப்பலேறுவானேன்னு அவர் கதவை சாத்தினார். லலிதா விளக்கம் செய்தாள்.
சீதாவிற்கு சிரிப்பு வந்தது. மித்திரன் துணிவுக்கு மனைவியின் முகத்தை பார்த்தான். அத்தை, நீங்க நடந்துக்கிறது ஒன்னும் நன்னாவே இல்ல என்றான் கோபத்துடன். சீதாவிற்கு எரிச்சல் வந்தது. என்ன விஷயம், தெளிவா சொல்லேன். அப்பா எனக்கு சொன்னதுதான். மறக்க வேண்டிய பழைய சங்கதின்னு நான் பாராட்டினதே கிடையாது. இப்போ இந்த வயசுல மறந்து போன கதையை அம்பலப்படுத்துற மாதிரி இந்த கிழவனை கொண்டு வந்து இங்க நம்ம வீட்டிலேயே வச்சுண்டு, சிச்சி, இத நாங்கள்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்கணுமா? படபடத்தான். அப்பா உனக்கு என்ன சொல்லியிருக்கார்? நிதானமாக கேட்டாள் சீதா. நான் வெட்ட வெளிச்சமா சொல்லணுமோ? உங்களுக்கும் அந்த தடிப்பைய நீலுவுக்கும் ஏற்பட்ட தொடர்பு, நீங்க பண்ண தப்பு எல்லாமே சொல்லியிருக்க. இப்போ அதெல்லாம் அவசியமா? கடுமையுடன் கேட்டான். உங்க அப்பா சொன்ன அந்த தவற அன்னைக்கு நான் செய்யாம இருந்திருந்தா நீ இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருப்பியா? நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? யார் வீட்லயோ சமையல் ஆளா இட்லிக்கு மாவரைச்சுன்னு உட்கார்ந்துருப்பேன். சரி, அந்த தவறால மகா மேருவ புடிச்சுண்டேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக மறுபடியும் திரும்ப இந்த வயசுலயும் தவறு பண்ணி எங்க மானத்தை வாங்கணுமா? சீறி விழுந்தான் அவன். அவர் சொல்றதுல என்ன குத்தம்? எங்க குடும்பத்து காதுல இந்த செய்தி விழுந்தா என் மானம் சிந்தி போகும், கடுகடுத்தாள் லலிதா. நீலுவோட நான் புறப்பட்டு போன அன்னைக்கே நம்ம குடும்பத்து மானம் சிந்தி போச்சே. இப்ப திடீர்னு புதுசா அதுக்கு எங்க இருந்து மானம் வந்தது? ரொம்ப பேருக்கு உங்க கடந்த காலத்தை பத்தி தெரியாது. அப்படியா? உங்க அப்பாவுக்கு தெரியும். அவர் மூலமா உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்க எல்லாரும் வலிய வந்து என்கிட்ட வந்து ஒட்டிண்டல. ஏன்? என் காசு பணத்துக்கு முன்னால உங்க மானம் சின்னதா போயிட்டது இல்லையா? சீதாவின் குரல் உயர்ந்தது. அத்தை, நீங்க ரொம்ப துண்டரீகமா பேசுறேன். முடிவா கேக்குறேன். அந்த கிழவனை என்ன செய்யறதா உத்தேசம்? ஊறுகாயா போடுவேன். நீலு இனிமே எங்கேயே என்னோடதான் இருப்பான். ஏன் கேக்குற? இந்த வீட்ல இருப்பான்னா இந்த வயசுல நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டல? கேலி பொங்கியது மித்திரன் குரலில். அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன்? சீதா பிடிவாதம் பிடித்தாள். சிரிப்பு தான் வருது. ஏன் சிரிக்கணும்? கிழவிய கொமரம் காதலிச்சா தவறு இல்ல. எத்தனையோ இந்த காலத்துல நடக்கிறது இல்லையா? வக்கரமா விவாதிப்பியே, அதை ஏத்துக்கிற நீ கிழவன் கிழவி காதலிச்சு கல்யாணம் பண்றதை கண்டு ஏன் வெறுக்கணும், வெக்கப்படணும்? உங்களோட பேச முடியாது. உங்க புத்தி சுவாதீனத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா இப்படி கோணலாம் நினைக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த கிழவன் இடத்த காலி பண்ணணும். இல்ல, நாங்க இங்க இருக்க மாட்டோம். அடுத்த நாள் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நான் போறேன். என்னடா, பயமுறுத்துறியா? நான் பனங்காட்டு நரி, அதுக்கெல்லாம் அசந்துட மாட்டேன். நீலு இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். நீயும் உன் குடும்பமும் இப்பவே கிளம்பினாலும் நான் தடுக்க போறதில்ல. ஏன்னா இங்க என் கூட இருந்து நீங்க சாதிக்க போறது எதுவுமே இல்ல. அதனால நீங்க போனா தனிமையில செத்து போயிட மாட்டேன். தொழிற்சாலையிலிருந்து நீ ராஜினாமா செஞ்சுட்டா அதுக்காகவும் கவலைப்பட மாட்டேன். இனிமே நான் யாருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்? எல்லாத்தையும் வித்து வந்த பணத்தை பேங்க்ல போட்டு வர்ற வட்டியில ஹாயா மிச்ச காலத்துல நிம்மதியா இருப்பேன். கடைசியில ஒண்ணு சொல்றேன். மகாத்மா காந்தி சொல்லியிருக்க, நீ படிச்சிருக்கியோ என்னவோ, ஒரு ஆணுக்கு கல்வி கத்துக் கொடுத்தா அது அவனுக்கு மட்டும்தான் உதவுறதாம். அதுவே ஒரு பொண்ணுக்கு கத்துக் கொடுத்தா ஒரு குடும்பமே கல்வி கத்துக்கிறதுன்னு. அப்படி என் கல்வி நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தது. அதுக்கு காரணம் நீலு. அப்படிப்பட்டவனை எதுக்காக வீட்டை விட்டு நான் போக சொல்லணும்? மாட்டேன். நீ போறதும் இருக்கிறதும் உன் இஷ்டம். மூச்சு விடாமல் பேசிவிட்டு அவள் வேகமாக எழுந்து சென்று விட்டாள். சிறிது பொழுதில் ஆளுக்கு ஒரு பெட்டி சகிதம் மித்திரன் குடும்பம் கிளம்பிவிட்டது. சீதா ஒன்றும் பேசாமல் பெருமூச்சுடன் உட்கார்ந்திருந்தாள். வளர்த்து ஆளாக்கி மனிதனாக்கி மனம் செய்வித்து வாழ்வும் கொடுத்ததற்கு மித்திரன் அளிக்கும் பரிசு இதுதானா? அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. வெகுநேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பிற்பகல் மணி 12 அடித்ததைக் கண்டு துணுக்குற்று எழுந்தாள். நீலுவுக்கு ஆகாரம் மருந்து தர வேண்டும், மறந்துவிட்டாளே. பரபரப்புடன் படிகளில் இறங்கினாள். சமையல்கார சங்கரன் கஞ்சி பாத்திரத்துடன் வந்து கொண்டிருந்தார். அரைக்கதவை திறந்து கொண்டே, பசிக்கிறதா நீலு, சீதா சாப்பாடு வந்துட்டுது என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் திடுக்கிட்டு பேச்சிழந்து நின்றாள். நீலுவின் படுக்கை காலியாக இருந்தது. வேகமாக குளியலறையை திறந்து உள்ளே பார்வையிட்டாள். முன்னறைக்கு தேடினாள். நீலுவை காணோம். அதற்கு பதில் காற்றில் படபடத்த காகித துண்டு கண்ணாடி பேப்பர் வெயிட்டின் அடியில் இருந்ததை கண்டாள். அவசரமாக படித்தாள். அன்புள்ள சீதா, உன் உதவிக்கு மிக்க நன்றி. என் வரவால் அமைதியான உன் வாழ்வு சீர்குலைவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. உன் அண்ணனின் குடும்பம் உன்னை தரக்குறைவாக பேசியதை கேட்டு மனம் நொந்து போய்விட்டேன். இத்தனை காலம் ஒன்றாக வாழ்ந்த நீங்கள் ஏன் பிரிய வேண்டும்? அதனால் நான் போகிறேன். ஆசிகள். என்றும் உன் நண்பன் நீலு. நம்ம வீட்டுல விருந்தாளியா இருந்த ஐயா உலாவ போறத பாத்தியா? ஓட்டமும் நடையுமாக சென்று வாயில் காப்போனை விசாரித்தாள். பார்த்தேன், அரை மணிக்கு முன்னால்தான் அவர் இந்த பக்கமா போனாரு. பதில் வந்தது. சீதாவின் நெஞ்சை துன்பம் அடைத்தது. கண்களில் நீர் துளிர்த்தது.
சமாளித்தபடி டிரைவரை கூப்பிட்டு காரை எடுக்கச் சொன்னாள். காரில் ஏறியவள் 1 மணி நேரம் சாலையில் இரு பக்கமும் இங்கும் அங்குமாக தேடினாள். முடிவில் பார்த்துவிட்டாள். பஸ் நிலையத்தில் கூட்டத்தில் முகத்திலே வீசிய வெயிலில் கழியை ஊன்றிக்கொண்டு மூட்டையுடன் அவளது நீலு. கதவை திறந்து இறங்கினாள் அவசரமாக. நீலு, கார்ல ஏறி உட்காரு. எல்லாருமா சேர்ந்து பழி வாங்குறாளான்னு மெதுவாக கேட்டாள். சுற்றிலும் நின்றவர்கள் அவர்களை பார்ப்பதை தவிர்க்க விரும்புகிறவன் போல அவன் தட்டு தடுமாறி காரினுள் ஏறிக்கொண்டான். வழிநெடுகிலும் அவர்கள் ஏதும் பேசவில்லை. பங்களாவிற்குள் நுழைந்து கார் வாசலில் நின்றதும் இறங்கி கதவை திறந்து கையை நீட்டி அவனை இறங்க உபசரித்த போதுதான் அவன் முகத்தை பார்த்தாள். சாம்பல் பூத்தது போன்று வெளிரி முத்து முத்தாக வியர்வை பூத்து கொண்டிருந்தது. கண்களில் தாங்கொணாத வேதனை. நீலு, என்ன உனக்கு? ஏன் இப்படி இருக்க? பதறினாள் சீதா. காத்தால பிடிச்ச நெஞ்சு வலி. நீ கோவமா அவளோட பேசிட்டு இருந்த. நான் வேற இத சொல்லி உன்னை கலவரப்படுத்த கூடாதுன்னு அவசரமா ஒரு துண்டு கடுதாசி எழுதி வச்சுட்டு புறப்பட்டுட்டேன். பஸ் பிடிக்க நடந்தப்பவே நெஞ்சு வலிச்சுது. இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து. சீதா அவனை கைத்தாங்கலாக பிடித்து கொணர்ந்து கட்டிலின் மீது படுக்க வைத்தாள். உடனடியாக தோழி டாக்டர் ரேவதிக்கு போன் செய்தாள். அருகே கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். நீலு, உண்மையை சொல்லு. உனக்கு உடம்பு என்ன பண்றது? என்ன வேணும்னு சொல்லு, சாப்பிட கொண்டு வர சொல்றேன். இதயத்தின் மீது கையை வைத்துக் கொண்டு திணறிய நீலு அவளை இரக்கமாக பார்த்தான். ஒன்னே ஒன்னு செய்வியா சீதா? அப்பவே நான் சொல்லியிருக்கேன், நீ பூவும் பொட்டுமா இருக்கணும்னு. நீ ஏன் அதெல்லாம் விட்டுட்ட? போய் பொட்டு வச்சுன்னு வா. மூச்சு தடுமாறியது. சீதா கண் கலங்கினாள். விருக்கென எழுந்து பக்கத்து பூஜை அறையிலிருந்து குங்குமச்சிமிழிலிருந்து குங்குமத்தை விரலால் தோய்த்து நெற்றியில் வைத்தாள். அம்பாள் படத்தில் சாத்தியிருந்த பூவை தலையில் சூடிக்கொண்டு வேகமாக வந்தாள். நீலுவின் உதட்டில் அந்த கோணல் சிரிப்பு மலர்ந்தது. கண்கள் பளபளத்தன. இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா சீதா? உங்க அப்பா நம்ம ஊர் கோவில் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில பூப்பாவாடை சாத்தி விசேஷ அலங்காரம் பண்ணுவாரே, அப்ப அம்பாள் அலங்காரமா இருக்காப்ல இருக்க நீ. அப்படியே நீ இரு. அவன் கண்கள் செருக துவங்கின. சீதா பதறி போய், நீலு, அவ என்னென்னமோ பேசி உன் மனசை துன்பப்படுத்திட்டாடா நீலு. அதான் நெஞ்சு வலி உனக்கு. முக்தஹல் புராச்சஹே தூசியா ஹோத்தா. நீலு சிரமப்பட்டு கண்களை திறந்து அவளை பார்த்து முறுவலித்தான். மெதுவாக முனகினான். நீலு, நீ எத்தனை பெரியவன்! எனக்கும் ஆண்டவனுக்கும் தெரியும் நீலு. அரற்றியபடியே சீதா தன் கண்ணீரில் அவன் பாதங்களை கழுவினாள். நீலு எனும் நல்லவனின் உயிர் மெல்ல அடங்கியது.